ஹாய்டா, அன்னைக்கு நீ பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய யூ ஆர் தி மீனிங் ஆஃப் மை லைஃப் 3/3 ஃபன் பாட்டா. ஓகேவா? நம்ம லாஸ்ட் பாட்டை வந்து எப்படி என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, நம்ம டே வந்துட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு வராங்க. அம்மா உங்களுக்கு என்ன, நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோ தானம்மா, நான் மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருப்பாங்கல்ல. சரி ஓகேம்மா, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் சொல்லிட்டு பசங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுவும் ஹாப்பினஸ் தான். கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு என்னோட அம்மா இப்படி இருந்தாலும் சஃபராக பார்த்துட்டு இருக்க முடியல. எனக்கு நான் என் கூட படிச்ச எல்லாரும் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. நான் அப்படி சிங்கிளாக இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறீங்கம்மா. ஸோ டே நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு கிராஸ் பண்ணி வர ஒரு கேபின், அங்கே ஒரு டாக்டர் கேபின் இருக்கு. அங்கே ஒரு பர்சன் வராங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க இதான் ஜான் ஜிமோட ரிப்போர்ட் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டே டக்குனு ஒரு செகண்ட் நின்றாங்க. ஜான் ஜிமோட நேம் கேட்டு நிற்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. வந்துருச்சா சொல்கிறாங்க நீங்கள் டாக்டர் கொடுத்துருங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க போகிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இங்கே பாருங்க இல்லைங்க சொல்லுங்கள் சார் என்ன வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ சொன்னது கேட்குறாங்க. சார் இது பேஷண்டோட நேம் ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளமாக கேட்குறாங்க. இல்லை நீங்கள் சொன்ன ஜான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க. நான் வந்து லேப் ரிப்போர்ட்டர் ஓகேவா, என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நான் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அந்த கேபினை பார்த்துட்டு கேபினை கொஞ்சம் எட்டி பார்க்குறாங்க. அந்த நர்ஸ் ரிப்போர்ட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. நம்ம டே எட்டி பார்க்குறாங்க. ஃபுல்லாக மிரர் வழியால் மிரரால் பண்ணது தான். அதில் உள்ளே என்ன இருக்குது யாருக்கும் பார்க்க முடியும். டே பார்க்குறாங்க. பார்த்து அங்கே ஒரு பர்சன் அப்படியே முகத்தை கழிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் டாக்டர்ஸ் தான் கம்ஃபர்ட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஜிம்மில் பேச டேக்கு கிளியராக பார்க்க முடியுது. டே பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு டேக்கு ஒரு மாதிரி டாக்டர் கேபின் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் டாக்டர் பார்க்குறாங்க. நீங்கள் யாரும் கேட்குறாங்க. இப்படி தான் அந்த மேனேஜர் டோர் ஓப்பன் பண்ணுவீங்களா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பேஷண்டா அப்படி டாக்டர் அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் இருக்காங்க. உங்கள் பேருங்க உங்களுக்கு யாரும் கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிடுறாங்க. உங்களுக்கு ஜிம்மு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. டே தான் ஏன் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறது ஜிம்மில் கம்ஃபர்டியாக இருக்குது. இப்போ டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. 2 3 டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்மின் நீங்கள் என்ன பண்ணுற ஜம்முக்கு எங்கே நீங்கள் என்ன பண்ணுற அப்படியே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் போது கழிச்சு அழுத்திருக்காங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஜிம்மில் தெரியுமா சொல்கிறாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க. சரி ஓகே உள்ள வாங்க சொல்கிறாங்க. டேபிள் வராங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறாங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உட்காருங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. பாருங்கள் ஜிமின்னா உங்கள் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க ஓகேவா. அட்லீஸ்ட் யாருக்காவது உங்களை பற்றி விஷயம் தெரிஞ்சு ஆகணும் ஓகேவா. நீங்கள் தனியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது ஜிம் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் வாழறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட சான்ஸ் இல்லையா ஜிம் கேட்குறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. நான் வாழறதுக்கு ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட சான்ஸ் இல்லையா டாக்டர், நீங்கள் ரிப்போர்ட் அகைன் பார்க்கலாம் சொல்கிறாங்க. பாருங்கள் ஜிம் இது 1க்கு 4 டைம் ரிப்போர்ட் எடுத்தாச்சு ஓகேவா. நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாச்சு. எல்லாரும் ரிப்போர்ட்டுமே சேம் ஆன்சர் தான் கொடுத்துருக்கு ஓகேவா, சேம் ரிசல்ட் தான் வந்துருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாருங்கள் ஜிம்மின் சொல்கிற ஒரு பர்சன் சொல்கிறாங்க. அவங்க ஒரு லேடி டாக்டர் தான், ரொம்ப இருந்தாலும் டாக்டர் டாக்டர் வையன்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் எனக்கு புரியுது ஓகே உங்கள் சுச்சுவேஷன் புரியுது. ஆனால் நீங்கள் நேரில் வந்து நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சர்வ் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஆனால் ஸ்ட்ரிக்டே பார்க்குறாங்க. என்ன பேசுகிறீங்க புரியல சொல்கிறாங்க. சரி ஓகே நான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் யாரும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு இப்போ ஒரு டிசீஸில் இருக்காங்க. ஒரு டிசீஸால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இருக்காங்க சொல்கிறாங்க. ஃபைனல் ஸ்டேஜாக சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மந்த் மட்டுமே அவங்களால வாழ முடியும் சொல்கிறாங்க. டாக்டர் என்ன பேசுங்க சொல்லிட்டே இருந்திருக்காங்க. டாக்டர் என்ன பேச சொல்கிறாங்க. பாருங்கள் சில பர்சன் சொல்கிறாங்க. இப்போ அவங்க லேடி தான் அவங்க ஒரு கேர்ள் டாக்டர் தான் சொல்கிறாங்க. பாருங்கள் என் பேர் டாக்டர் பையன் ஓகேவா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து டேவ் அஜ்மீர் ஃப்ரெண்டு தெரியுது சொல்லி உங்கள் பேர் டேங் தானே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உட்காருங்க டேங்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டே உட்கார வைக்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. பாருங்கள் இவங்க நாங்கள் சொல்லிட்டு உங்கள் ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். எனக்கா இவங்க தெரியாமல் இருந்தாலும் அவங்க கேர் பண்ணி ஒரு பாசம் வேணும் ஓகே. அவங்க கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க யாரையும் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க ஓகேவா. அதுவும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு டிசீஸ் வந்துட்டு அவங்க எதுக்க முடியல. எனக்கு புரியும் ஒரு பேஷண்ட்டாக அவங்களுக்கு அப்படி தான் தோணும். நம்மளுக்கு அப்படி டிசீஸ் இல்லை அவங்க நினைப்பாங்க. எனக்கு அவங்க எதுவும் சிம்டம்ஸும் இல்லாமல் இருக்குது. இப்போ அவங்க சிவியராக இருந்ததுனால ஹெட்பேட் அதிகமாக இருக்குது. அந்த ரீசனில் தான் வந்திருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தான் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் முன்னாடி வந்தால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கூட சேவ் பண்ணியிருப்போம். இப்போ எல்லாமே கைமுறை போயிடுச்சு. இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதுமே வேஸ்ட் தான் ஓகேவா. அட்லீஸ்ட் அவர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாக்கா லைக் ஒரு ஹெல்ப் மாதிரி இருக்கும். அதுவுமே இப்போ வந்து மெடிசன் எடுத்து ஆகணும். ஒரு 2 மந்த்தோ 3 மந்த்தோ இருக்கிற வரைக்கும் கூட ஏதோ மெடிசன் எடுத்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் அவர் நார்மலாக மற்றவங்க மாதிரி அவர் ஏற்றி நடமாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீங்கள் என்ன டாக்டர் சொல்கிறீங்க. டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அவருக்கு என்ன டிசீஸ் அப்படிங்கிறாங்க. லுக்கேமியா சொல்கிறாங்க. லுக்கேமியா ஆமாம் சொல்கிறாங்க. லுக்கேமியா அவங்க ஸ்டார்டிங்கில் ஃபைண்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. சரியா அவங்க கொஞ்சம் இல்னஸ்லாம் இருந்திருக்கும். அதை அவங்க ப்ராப்பராக கேர் பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் சொல்லுங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. என்ன சின்னதுலாம் ஜங்காவுக்கு தெரியாமல் என்ன நடக்குது நீ ஏன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நீ ஃபாரினில் தான் இருந்து அங்கே தான் நல்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வைன்னு பார்க்குறாங்க. பாருங்கள் ஜிம் இதுவுமே நல்ல ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஓகேவா.
எனக்கு புரியுது, உங்களால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி எனக்கு புரியுது ஜிமின். ஆனால் நீங்கள் யோசிங்க ஓகேவா, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோமா, இல்லை உங்களுக்கு சர்வ் பண்ண நினைக்கிறோமா? ஒரு டாக்டர்ஸாக நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ண தான் நாங்கள் போராட தான் ட்ரை பண்ணுவோம் ஓகேவா. நாங்கள் வந்துட்டு அதுக்காக தான் உங்களை வந்துட்டு காப்பாற்ற நாங்கள் போராடமே தவிர நான் உங்களை காப்பாற்றக்கூடாதுன்னு நினைக்க மாட்டோம். டாக்டராக ஃபஸ்ட் எங்கள் டியூட்டி உங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியது ஓகே, ஒரு உயிரை சர்வ் பண்ண வேண்டியது எங்கள் டியூட்டி. ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி போயிருக்கீங்க. சரியா சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு வாழணும், என்ன ஹஸ்பண்ட் என் குழந்தை கூட வாழணும், ப்ளீஸ் டாக்டர் ஐ மேக்கிங் யூ டெஜிபிள் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் பாருங்கள் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அங்கே பாருங்க புரிஞ்சுக்கோங்க, அனுசரம் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜிபிள் ஏற்றுக்க முடியல. இல்லை என்ன முடியும் ஜிபிள் சொல்கிறாங்க. அப்படி டே பார்க்குறதுக்கு பாருங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகேவாங்க. வாங்க சொல்லி இப்போ அவங்க டேக்கிட்ட ரிப்போர்ட்டெல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ரிப்போர்ட்டாக அவருக்கு இப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு அடுத்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே காமிச்சிடறாங்க. 2 days பிஃபோர் எங்கிட்ட வந்தார் ஓகேவா. அன்றைக்கி நாங்கள் செக் பண்ணி பார்த்தா டவுட் இருந்துச்சு, இருந்தாலும் கூட எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களுமே ப்ரே பண்ணோம். அப்படி இருந்த கூட இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிட்டு ஓகேவா. ஏன்னா அவர் இப்போ சஃபர் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 மந்த்துக்குள்ளே எல்லாமே வந்துட்டு அப்போ சொல்கிறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க, டாக்டருக்கு பாருங்கள் இவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதாவது சொல்கிறாங்க பாருங்கள், டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கலாம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கலாம் சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, எல்லா டிசீஸ்க்கும் டைம் இருக்குது. அந்த டைமுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா மட்டும்தான் எங்களால் சர்வ் பண்ண முடியும், டெக்னாலஜி அதை யூஸ் பண்ண முடியும் தான். ஆனால் டைம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியுங்களே சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, இப்போ என் ஃப்ரெண்டை க்யூர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இனிமேல் எவ்ரிடே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு அவர் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால என்ன நடக்கலாம் சார், என்ன நடக்கலாம், எப்போ வேணால் என்ன ஆகலாம். அவர் கூட வந்து ஒரு பாசம் கேர் பண்ணிக்கணும், சரி கேர் பண்ணி பார்த்துட்டா மட்டும் தான் அட்லீஸ்ட் அவர் இருக்க வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் சொல்கிறோம் உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க சொல்கிறாங்க. அவருக்கு டிசீஸ் இருக்கிறது ரெடியாக எடுத்துக்க மாட்டாரு. செகண்ட் ஹஸ்பண்ட் சொல்ல ரெடியாகவும் இல்லை. அவர் ரொம்ப இமோஷனலாக வீக்காக இருக்காரு. இப்போ எப்படி அவர் கம்ஃபர்ட் பண்ணி தெரியல. ஆல்ரெடி அவர் ஃபிசிக்கலி வீக்காக இருக்காரு, இப்போ மென்டலி வீக்காக இருக்காரு. அவர் எப்படி கம்ஃபர்ட் பண்ணி எனக்கு தெரியல. அவர் டாக்டராக ஒரு பேஷன் நாங்கள் கம்ஃபர்ட் பண்ணணும். ஆனால் அவர் எதுக்கு ரெடியாகவே இல்லை. தன்னோட குழந்தைங்க தன்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் அட்டாச் ஆகிருக்காரு, புரியுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சொல்லி தெரியுவீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் டாக்டர் தான் அவங்க பேச முடியும். அவங்க சொல்கிறாங்க ரொம்ப டே பார்க்குறாங்க. ஜிம்மினா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் சேரில் உட்காந்துருக்காங்க. டே வந்து ஜிம்மில் கொண்டு பண்ணுறாங்க. டே நீ ஏதோ பண்ணட்டே இல்லை ஹெல்ப் பண்ணட்டே, நான் எப்படி என் அக்காவை குழந்தைங்க விட்டுட்டு போவேன் நீயே சொல்ல. நான் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற இப்போ சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் ஆட மாட்டேன், நான் வந்து அக்கா விட்டு போயிடுவேன், எல்லாம் வாழ முடியாத டே ஜிம்மி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லட்டே எல்லாம் ஒரு டைம் எங்கள் ஹஸ்பண்ட் கூட குழந்தைங்க வாழ முடியாது. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே இதோட முடிஞ்சிருமா, எல்லாம் லைஃப்பில் வாழ முடியாது. என் பையன் என் பொண்ணை படிக்க வைக்க மாட்டேறான். நான் பெருசாக அவங்களுக்குலாம் வேலை பண்ணி வைக்க சொல்லி ட்ரீம்லாம் வச்சுருக்கேன் ஜிம்மி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மி நான் அப்படி இதுக்கு ஆஃப் பண்ணுறாரு. அப்படியே ஒரு நாள் பிளட் டேமெல்லாம் தெரிக்குது. இப்போ எனக்கு ஆஃப் பண்ணாலும் பிளட் வரும். இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் வந்துட்டு அந்த ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க. டேக்கிட்ட இருந்தாங்க சொல்லிட்டு இப்போ டே வந்துட்டு அந்த அதனால பிளட்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மி பிளட் டாக்டர் காஃப் பண்ண பிளட் அவர் கையிலும் இருக்குது, நம்ம டேவோட மேலே தெரிஞ்சிருக்கு. டேக்கு அது ஏற்றுக்க முடியல. 8 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் லவ் அவர் இப்போ ஜங்கோட ஒய்ஃப் அவர் பார்க்கல. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஒரு பையன் இவர் தான். இது வரைக்குமே ஒரு நாள் அந்த 3 குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இல்லை அவன் ஜங்கோட ஒய்ஃபு நம்ம வந்து மறந்துன்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜிம்மி மூவ் பண்ணியிருப்பாரு. இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாப்பியாக இருக்கணும். ஹாஸ்பண்ட் வளர்ந்த ஒரு பையன் ஜங்கா வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. நம்மளோட ஜங்கு ரிசர்வான பாசம் ஜிம்மி லவுக்கு நினச்சிட்டு இருப்பாரு. இன்னைக்கு பிளட்டோட இப்படி கஷ்டப்படுறப்போ ஒரு மாதிரி இப்போ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேனி சொல்லட்டே யாராவது பெஸ்ட் டாக்டர் இருப்பாங்களா டே என்னை சர்வ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு ஜிம்மி கேட்குறாங்க. டேக்கு என்ன செலவு தெரியல. டே டாக்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் டேக்கு புரியுது. அதுக்கப்புறம் இங்கே டாக்டர்ஸ்லாம் சர்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கண்டிப்பாக கண்டிஷன் அவர் இருக்காரு, லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு சொல்லிட்டு புரியுது. அப்புறமா டே பார்க்குறாங்க. ஜிம்மி இங்கே பாரு சொல்கிறாங்க. டே ஜங்காவுக்கு தெரிஞ்ச துடிச்சு போயிடுவான். டே வந்துட்டு என்ன சொல்லுவான், ஜங்கா பாப்பா தம்பி எல்லாரும் வந்துட்டு எவ்வளோ உயிரை வச்சுருக்காங்க. நானும் அப்படி தான் டே எனக்கு அவங்களுக்கு வேணும் டே ரெஸ்ட் ஆஃப் லைஃப் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். டே என் லைஃப் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போகிறதில்ல எதுக்கு முடியாது. டே ஜிம்மி எனக்கு ஜங்கா இல்லாமல் ஜங்காவும் இருக்க மாட்டா, ரொம்ப கஷ்டம் டே ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மி பாரு சொல்கிறாங்க. என் டே சொல்ல என்கிட்ட பேசுகிறேன். டே ஜிம்மி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் பார்க்குறதுக்கு பாருங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஓகேவா டேங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இன்னும் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் என் ஹஸ்பண்ட் சொல்லக்கூடாது வேண்டாம். என் அக்கா ரொம்ப பாவம் ஏற்கனவே எனக்கு ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு என் டாக்டர் சொன்னதுனால என் அக்கா என் பக்கத்துலேயே கூட வரதில்லை. இப்போ இப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச அக்கா வேண்டாம் அவன் துடிச்சு போயிடுவோம் வேண்டாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. டே பார்க்குற ஜிம்மிங்க பாரு ஜங்கா கிட்ட சொல்கிறாங்க. இல்லாட்டி வேண்டாம் என் டாக்டருக்கு பாருங்கள் இதில் என்னோட முடிஞ்சு போய்ட்டு சரி வேண்டாம் சொல்கிறாங்க. பாருங்கள் ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இல்லை வேண்டாம் என் ஜங்கா கிட்ட சொன்னாங்க தகுந்த மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பசங்க அவங்க சரி அவங்க எவ்வளோ வீடு வச்சுருக்காங்க. ஒரு ஆர்டர் ஹஸ்பண்டாக இருந்தால் நீங்கள் இந்த வயசை சொல்லிடலாம். அவங்க கஷ்டமாக இருக்குது ஒய்ஃப் இறந்து போகிறாங்கன்னு நினச்சா அப்படி கூட என் ஹஸ்பண்ட் என்னை ஒரு குழந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு, எவ்வளோ வீடியோ வச்சுருக்காரு. நான் அவருக்கு ஏஞ்சலி சொல்லுவார். அப்படி இருக்கும்போது நானே அவர்கிட்ட போய் யோசிக்கிறேன்னாக்கா என் ஜங்கா கண்டிப்பாக அதை யோசிக்க கூட மாட்டேன். இல்லை அவனுக்கு தெரிய வேண்டாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க.
பாருச்சுன்னு சொல்கிறாங்க. டேடி பாரு ஜம்கா சொன்னா சரியா ஜம்காவுக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவான். அவனுக்கு இதில் ரொம்ப கஷ்டம் வேண்டாம். இது எல்லாம் போட்டி பண்ணி சொல்கிறீங்க டாக்டர். என் லைஃப் வந்து ஜஸ்ட் 3 months தான் அப்படியே சொல்கிறீங்க. ஜிம் கேட்குறாங்க டாக்டர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் ஜிம் உண்மை அப்படி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த 3 months வரைக்கும் இருக்கிற வரைக்கும் என்னால் இருக்க முடியும்ல. எனக்கு சடனாக எதுவும் ஆயிரம் தான் சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. நாங்கள் சொல்கிற இன்ஜெக்ஷன் மெடிசன் எடுங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கொடுங்க ஜிம் வாங்கிக்கிறாங்க. இப்படியே பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க பாருங்கள் மேபி அவங்க வீட்டில் இருக்கும்போதே ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாமல் போயிடுச்சுனாலோ வேறு எதாவது ப்ராப்ளம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இன்ஜெக்ஷன் உடனே போடணும். ஓகே யாரும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தராங்க. இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அது இந்த ப்ரொசீஜர் இப்படி தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெடிசன் உடனே கொடுக்கணும். ஓகேவா சொல்கிறாங்க. 3 months அவர் வந்து மெடிசன் எடுத்தால் மட்டும் தான் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 1 day கொஞ்சம் ஒரு 3 மெடிசன் கொடுக்குறாங்க. இதுக்கு கம்பல்சரி மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட்டு சொல்லிட்டு 3 நேரமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இந்த 3 months எதுவும் ஆகாதில்ல ஜிம் கேட்குறாங்க. டாக்டருக்கு அதுவே சொல்லிட்டு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டாக்டர் 3 months எதுவும் ஆகாதில்ல ஜிம் கேட்குறாங்க. 3 months அட்லீஸ்ட் என் ஹஸ்பண்ட் கூட பேபிஸ் கூட இருக்க முடியும்ல ஜிம் கேட்குறாங்க. டேக்கெலாம் ரொம்ப ஹார்ட் பெயினாக இருக்குது கேட்குறப்போ. ஜிம் சொல்கிறாங்க டேட்டி அட்லீஸ்ட் 3 months ஜம்கா கூட பேபிஸ் கூட இருப்பான் டே ஜிம் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வேறு ஆப்ஷனே இல்லையா ஜிம் வாழ சொல்லிட்டே கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சார் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் சரியா. ஒரு பேஷண்ட்டை சர்வ் பண்ணணும் தான் நாங்கள் நினைப்போம் தவிர ஒரு பேஷண்ட் இறந்து போக நினைக்க மாட்டோம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இதான் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ரெண்டே பார்க்குறாங்க. எப்படி ஜிம் உனக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியாமல் போணுச்சு கேட்குறாங்க. எனக்கு தெரியலட்டே கொஞ்சம் டேஸ் கூட ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு ஒரு 7 months பிஃபோர். அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்தோம். அவங்க சொன்னாங்க நான் ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அப்போ ஜங்கா கூட சொன்னாங்க. என்ன ஜங்கா கிட்ட அவங்க நிறைய தான் பேசினாங்க. நான் கூட வெளில இருந்தேன். ஜங்கா சொன்னால் உனக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கா சொல்லிட்டு சொன்னேன். நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்போ டாக்டர் தர மறுபடியும் கேட்டேன். நீங்கள் ஃபிசிக்கலாக வீக்காக இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரின்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் என்கிட்ட சொல்லுவேன் ஃபஸ்ட் ஜங்கா கிட்ட சொல்லிட்டாங்க தனியாக. நானே போய் டாக்டர் மறுபடியும் கேட்டேன். பயமாக இருந்துச்சு ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க ஜஸ்ட் ஃபிசிக்கல் வீக்னஸ் தான் மற்றபடி எதுவும் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. நானும் மெடிசன்லாம் எடுத்து கொஞ்சம் டேஸ் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் டேஸாக ரொம்ப ஹெட் பெயினாக இருக்கட்டே ஜிம்மில் அவர் ஹெட்டில் கை வச்சு காமிக்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி ரொம்ப ஜிம்மில் குழந்தையாக பார்க்குற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அவருக்கு கொஞ்சம் ரொம்ப லீனாக இருக்காரு. கொஞ்சம் பாடியில் வெயிட் லாஸ் ஆகிருக்கும். ஜிம் பார்க்குற சடனான வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இருக்கா. செகண்ட் எனக்கு வந்துட்டு அப்புறம் எனக்கு பிளட்லாம் வந்துச்சு. நான் காஃபோட பிளட் வந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஹெட் பெயின் வர வந்துச்சா. அதை நான் வந்துட்டு டாக்டர் செக் பண்ண வந்து 2 days பிஃபோர் வந்தேன். அவங்க எதுவும் சொன்னாங்க. நான் அப்போ நம்பவே இல்லை. மறுபடியும் எனக்கு சிம்டம்ஸ் மொபைலில் போட்டு பார்த்து மாதிரி இருந்துச்சு. ஆனால் ப்ரே பண்ணிட்டு அப்போ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 1க்கு 4 டைம் டெஸ்ட் வந்து பார்த்துட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த ரிசல்ட் தான் வருதான். எனக்கு லோகேமியா ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஜிம்மை கம்ஃபர்ட் பண்ணுறேன்னு டேக்கு தெரியல. பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க நீ சொல்லிட்டு 43 months தான் வாழ போகிறேன் நான் ஜிம் கேட்குறாங்க. பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது டேக்கு புரியல. இங்கே பாருங்க அட்லீஸ்ட் ஜிம் ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. இல்லை ஜம் இல்லை வேணாம் ஜம்கா ரொம்ப பாவண்டே எனக்கா ஜம்கோ டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் ஃபிசிக்கல் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால என் கூட ஒன்றா கூட ஒரு எனக்கு நான் ஆர்மி சொல்லிட்டு தள்ளி இருக்கான்னு தெரியுமா. அது நம்ம பேபிஸ்க்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. எனக்கு நான் இன்செக்யூர் ஃபீல் பண்ணுவேன் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் தள்ளி வச்சிருக்கான்னு தெரியுமா. 3 பேருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நிறைய ப்ராஜெக்ட்லாம் வாங்கி போட்டு அவனை கஷ்டப்படுறான் டேஜின்னு சொல்லிட்டாங்க. பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் அதுக்கு எனக்கு அப்போ தெரியாது. இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சு எப்படி நான் நினச்சிக்கிட்டேன் ஜம்கோ வந்து அவாய்ட் பண்ணுறது பண்ணணும்னு நினச்சிட்டேன். அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த ஏதோ ஒரு காரணம் ஒரு மணி நிறைய இருக்குன்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு அவங்க பேபிஸ் அப்படின்னு நினச்சேன்னா அப்புறம் ரீசெண்டாக தெரிய வந்துச்சா. நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஜம்கோ எனக்கு ஃபிசிக்கல் என்ன டாக்டர் செக் பண்ணப்போ ஃபிசிக்கல் வீக்னஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து டாக்டர் இன்னொரு டைம் போய் கேட்டேன்னா நீங்கள் வந்துட்டு என்னன்னா ஜம்கா வந்து எப்பவுமே அவாய்ட் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு வேறு எதுவும் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு சொல்லி கேட்குறதுக்கு டாக்டர் சொன்னாங்க. இல்லை நாங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் சொன்னோம் இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் நம்ம வீக்காக இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப்பில் வச்சு கதையும் சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் சொல்லிட்டு டாக்டர் கொஞ்சம் டேஸ் தான் எனக்கு நான் டாக்டர் பார்த்து தெரிஞ்சிச்சா அதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மாதிரி ஆமாம் 4 months எனக்கு அதுவும் தெரியல. அப்படி 4 months ஆஃப்டர் ஜம்கா தனி போனேன் அப்போ கேட்டேன். அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க ஜிம் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போது ஜிம்முக்கு பேச தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஜம்முக்கு ஜிம்முக்கு ஒரு தள்ளி போகும். ஜிம்முக்கு டாக்டர் ஒரு போடுப்பா வேண்டிக்கலாம் பண்ணுறாங்க என்ன ரீசன் ஆகும் சொல்லி ஜிம் 4 months ஆஃப்டர் தான் போய் கேட்டிருப்பாரு. அப்போ டாக்டர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி உங்கள் டாக்டர் உங்கள் ஹாஸ்பிட்டல் நாங்கள் அப்படி தான் சொன்னோம் அப்படி சொன்னாங்க. சரி ஜிம் புரிஞ்சுப்பாங்க. ஜம்கா வந்து வேண்டாம் தள்ளி போகிறான் நம்ம கூட நம்ம விட்டு ஜிம் புரிஞ்சிருப்பாரு. நான் தரப்புல பிரச்சனை தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி என்னது காமெடி டைமுக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன் தெரியுமா. ஏன்னா வீட்டுக்கு வந்து வெளில போட்டு போவோம் சொல்லிட்டு இல்லாக்கா நான் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு அவன் பயப்படுறேன். அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன் தெரியுமா. அவன் சொல்லி சாப்பாட்டில் தூங்கவே இல்லை. இல்லை நான் கிட்டே போனால் அவனுக்கு பயம். நான் இதெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணிட்டாக்கா அதற்கு அவன் வந்து எதுவும் பண்ணுறாள் நான் கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு நாங்கள் தூங்கினதுக்கு லேட்டாக தான் வர தெரியுமா. அப்படியே நாங்கள் வெயிட் பண்ணுவோம். எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு ஜம்கா கூட தான் மட்டும் போகணும்னு தோணுது. ஆனால் இப்போ ஜம்கா கூட இருக்க வாய்ப்பு இல்லையா ஜம்மு கேட்குறாங்க. ஜம்மு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரு சொல்கிறாங்க. நீங்க சொல்லிட்டு நான் என்ன தப்பா
பண்ணா ஜிம் கேட்குறாங்க. பார்க்குற ஜிம்னு சொல்லி என்ன தப்பு பண்ணேன்? சின்ன வயசில் பிறந்த போய் நான் ஆர்ஃபன் இருந்தால் தெரியுமா? அப்பா அம்மா யாரும் தெரியாது, சிப்ளிங்ஸ் யாருமே இல்லை. அப்படி தனியாக வளர்ந்தேன்னா அதுக்கப்புறம் 17 இயர்ஸ் தான் ஜம்கா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஜம்க் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பர்சன் கார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? அந்த நான் இந்த 10 இயர்ஸில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் ஜம்கா கூட இருக்கா சொல்கிற அப்பாவா அம்மாவா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அழகாக பார்த்துட்டேன் தெரியுமா? நான் அவனை வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவன் என்ன சொல்லுவான், ஒரு ஏஞ்சல் சொல்லிட்டு உண்மையை சொல்லுவாட்டு அவன் தான் ஏஞ்சல் தெரியுமா சொல்லிட்டாங்க. பார்க்குற ஜிம்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவன் தான் ஏஞ்சல் தெரியுமா? எனக்கு அவன் கடவுள் கொடுத்த வாரண்டி, அழகான ஒரு ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க 2 மாதிரி. அவன் விட்டு எப்படி நான் போவான்? ஜிம் கேட்குறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜிம்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவங்க விட்டு எப்படி போவேன்? அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லாது. கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. டேக்கிட்ட ஏதாவது மேஜிக் இருக்க மாட்டேன், ஏதோ மேஜிக் பண்ணி நான் இங்கே இருக்க மாதிரி இருக்க முடியுமா? நான் ஜம்கா பேபிஸ் கூடயும் நான் சொல்கிறாங்க லைஃப் லாங் வரைக்கும். டேஸ்ட் ஜிம் கேட்குறாங்க. டேக்கு என்ன சொல்லிட்டு டே ஜிம் டைட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மி நல்லா சொல்கிற மட்டும் அதை ஹக் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிம்மி தெரிஞ்ச விளையாடுறாங்க. ஏன்ட்டு எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஜிம்னு சொல்லிட்டாங்க. காட் கேபிள் பாசமாக தெரியுமா எப்போவுமே, அப்பவும் சரி எப்பவும் சரி எனக்கு எதுவுமே லைஃப்பில் லைஃப் லாங் நல்லா கொடுக்கறதே இல்லை. எதுவுமே கொஞ்சம் சந்தோஷத்தை கூட கொஞ்சம் டேஸாக கொடுத்தாங்க பாரு. நான் வந்துட்டு இப்போ குழந்தை விட்டு குழந்தைங்களையும் ஜம்கா விட்டுட்டு போகணுமா ஜிம்னு கேட்குறாங்க. எனக்கு போக முடியல, போகணும்னு தோணலை. ஜிம் சொல்கிறாங்க இருக்கணும், இந்த வேலையில் இருக்கணும், இந்த வேலையில் இருக்கணும், என்னோட குழந்தைங்க கூட ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஜம்கா கூட இருக்கணுமே ஜிம்னு அழகாங்க. டேக்கு ஜிம்மில் எப்படி கம்ஃபர்ட் பண்ணது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டே ஜிம்னு சொல்கிறாங்க. எதனா வழி இருக்குமா ஜிம்னு கேட்குறாங்க. டேக்கு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஃபைனல் இருக்காரு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜம்கா ரொம்ப உடஞ்சி போயிடுவான். எனக்கு எதனா அடிச்சு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, இந்த சவுண்ட் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்புறம் எனக்கு எதனா ஆகிட்டு இந்த வேர்ல்டு நான் போய் தான் சொல்லிட்டேன் ரொம்ப கஷ்டப்படுவேன், அதை எப்படி விட்டுட்டு போட்டோம் ஜிம்னு கேட்குறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்கிறாங்க. அவங்க எனக்கு போக விருப்பம் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கு இன்னொரு காட்டாக சொல்கிறாங்க. எனக்கு போக விருப்பம் இல்லை, ஏஞ்சல் கூட ஒரு ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் 2 மாதிரி குழந்தைங்க, அம்மா நம்மளை பாசம் வச்சிருக்க என் பொண்ணு என் பையன், எனக்கு 3 பேர் வேணும். ஜிம்மில் அழுதுட்டு இருக்காங்க. டேக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறது ஜிம்மில் பாரு, அழக்கூடாது ஜிம்மிட்டே தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் வாங்கிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மி நம்ம சொல்கிறேன் ஜிம்மி நான் பிடிக்கிறாங்க. அது ஜிம் வாங்கிட்டாரு. இப்போ நம்ம டாக்டர் தூக்கினா சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் நம்ம ஜிம்மில் தூக்கி அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஒரு பெட்டில் பார்க்குறாங்க. இப்படி டாக்டர் பேசுகிறாங்க. டாக்டர் பாருங்கள் ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குமா டாக்டர் சொல்கிறாங்க. பாருங்க நீங்கள் வந்துட்டு மெச்சூரிட்டான பாசம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பேஷண்ட் அவளை எடுத்துக்க முடியல, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றதால நீங்கள் ஒரு நார்மல் பாசம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சொல்லி இப்போ அவங்க டாக்டர் எடுத்து காமிக்கிறாங்க. அது எல்லாமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் ரிப்போர்ட்டு செகண்ட் சிஸ்டம் வந்து சார்ஜ் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சொல்லிட்டு எல்லா சொல்யூஷனும் தாண்டி போயிட்டாரு. சொல்யூஷன் இருக்குதான், ஆனால் அவர் ஸ்டேஜ் தாண்டிட்டாரு. அதான் ரீசன். ஏன்னா தெரியாமல் விட்டுருக்காங்க, கவனிக்காமல். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ் வந்துருக்குல்ல, அப்போவே அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்துருக்க ஒரு ஃபுல் பாடி மாஸ்டர் செக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனால் அவங்க எதையும் பண்ணாமல் ஜஸ்ட் ஜெமினிக் சிம்டம்ஸ் மட்டும் சொல்லி கேட்டதுனால ஃபிசிக்கல் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வந்துருக்கும். அது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்ததால இப்போ செகண்ட் பை போகிறப்ப ஜிம் ரொம்ப சஃபர் ஆயிருப்பாங்க. அதை பார்க்க போகிறதுப்போ அதனால அது மட்டும் ரீசனாக வச்சு அவங்க இப்போ சரியாக பார்க்க விட்டுருக்காங்க. இதான் ரீசன். அவங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக அவருக்கு பண்ணிக்க முடியும். அவர் எல்லா ஸ்டேஜும் தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறாங்க. நீங்கள் வந்து சொல்கிறாங்க நான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுங்க, அவங்க யாரோட சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு படிச்சோம்னா ஸ்டோரியை நம்ம சொல்கிறாங்க. வயிறுக்கு இன்னொரு ஹார்ட் ஆகுது என்ன சொல்கிறாங்க. ஆமாம், அப்பா மேடம் வளர்ந்த ஒரு பையன், ஆர்ஃபனி வளர்ந்த பையன், என் ஃப்ரெண்டு ஜம்கா லவ் பண்ணான், அவங்க ரொம்ப அழகாக பார்த்துப்பா, இவனுக்கு அவனு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பையன் என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வயிறு கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. ஜம்கா ஜிம்லாம் உயிரி வச்சிருக்காங்க. இப்போ வந்து சொன்னால் என்ன ஆகும், சொல்லாமல் வேணாமா டேக்கு தெரியல. இப்போ டே பார்க்குறாங்க. இல்லை ஜிம் ரைஸை கொண்டு கேட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப வீக்காக விட்டு அப்போ மெடிசன் கொடுக்கணும், அப்புறம் கொஞ்சம் ஹெல்தி ஃபுட் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும். இந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்கூடாது. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த் வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக ஃபுல்லாக வாழணும், அதுக்கு அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னாக்கா இந்த டைம் வரைக்கும் அவர் இருக்குனாக்கா இதெல்லாம் ஒரு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படா சரி பண்ணி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம் அதில் ஃபர்ஸ்ட் லவ் ஜிமின்னு. அப்படி இருக்கும்போது அவங்க தன் ஃப்ரெண்டு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நினச்சிட்டு போகிறாரு. இன்றைக்கி பார்த்தா அவர் இப்போ ஒரு சுச்சுவேஷனில் அவர் அழகு எவ்வளோ பார்க்க முடியல. அவர் ஃப்ரெண்ட் அவர் லவ் பண்ண பர்சனல் இல்லை கூட அவர் ஜம்கோட ஒய்ஃபாக அவரை பார்க்குறாரு. அப்படி பார்த்தா கூட அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் எதுக்கு முன்னாடி ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சிட்டு ஜம்கோ அப்படி சூஸ் பண்ணப்போ நம்ம அந்த டைமுக்கு ஒரு பாசிட்டிவ் வச்சு கோவம் கூட வச்சோமா எனக்கு நான் ஏன் அவரை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்டர் நீ வந்து எப்படி அவங்க கூட இருக்க சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்னாங்க. சரி அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுட்டா. ஆனால் எனக்கு இப்படி சஃபர் ஆகிறப்போ என்கிட்ட அழறப்போ எனக்கு எப்படி சொல்ல தெரியல ஜிம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம லவ் பண்ணுற பர்சன் எங்கே தானே ஹாப்பியாக இருக்குன்னு நினைப்போம். நானும் அப்படி தான் நினச்சேன். நீ ஜம்கா கூட இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் உனக்கு எப்படி ஒரு கண்டிஷன் நான் பார்க்கணுமா டேக்கு ரொம்ப கஷ்டமாக அவர் ஷார்ட் விளாட்லாம் ஜிம்மில் பிளட் இதாக இருக்குது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாலே தாங்கிக்க முடியலனாக்கா ஜம்கா அப்படி தாங்கிப்பான். அவங்களும் வீடியோ வச்சிருக்கானே நான் என்னதான் அங்கே இருந்தாலும் சரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துட்டு இருப்பேன் அடிக்கடி. நான் வந்து கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அப்போலாம் அவங்க சொல்லுவாங்க இந்த ஜம்கா வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஃபுல்லாக மாறிட்டு நான் ஜிம்மில் தவிர வேறு யாரையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், வீட்டை விட்டுட்டு ஆஃபீஸ் அப்படி தான் இருக்கான் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக லைஃப் வாழ்ந்துருக்கு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஆஃபீஸ்லேயே ரொம்ப அழகாங்க அவரே தாங்கி முடியல.
டேவோட அப்பா கால் பண்ணுறாங்க. பிக் பண்ணுறாங்க. அப்பா சொல்கிறாங்க, நீ எங்கே இருக்கா? டாக்டர் பார்க்க தானே போகிறேன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்பா நான் கொஞ்சம் ஃப்ரெண்டை பார்த்தேன், இங்கே இருக்க சொல்கிறாங்க. ஃப்ரெண்டை பார்த்தியா? அவங்க சொல்லி ஃப்ரெண்டை பார்த்தேன், நீங்கள் இருங்க படம் வரேன்னு சொல்கிறாங்க. சரிப்பா டேவோட அப்பா ஃபோன் வச்சுருக்காங்க. இப்போ டேபிள் ஜிம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு ஹேண்டை பிடிச்சிருக்காங்க. பார்த்தா ஹேண்டு ரொம்ப குட்டியாக போயிடுச்சு. நிறைய என்ன ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சம் பாடி வெயிட் லாஸ் ஆகிருக்கும். டே பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னாலே தாங்கிக்க முடியலனாக்கா அவனை அப்புறம் தாங்கிக்க முடியும். அவங்க உயிரை வச்சிருக்கானே ஏன் சொல்கிறாங்க. குழந்தைங்களும் அவங்க புதுசாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எப்படி சொல்லி வச்சு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்கா தெரிஞ்சாங்க எப்படி தாங்கிப்பான், நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் சொல்லிட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி சொல்லிட்டு நான் சொல்ல போடுறேன். இப்போ தெரிஞ்சிருக்கிற விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 2 hours ஆகுது. 2 hours ஆஃப்டர் ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி வேணும் டே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குற ஜிம்னா அங்கே பாரு நல்லதும் கேட்டது ஜங்கோட சொல்லிட்டு சரியாக சொன்னால் கரெக்டாக இருக்கும். எனக்கா சொல்கிறாங்க வேற டே உனக்கு தெரியாது டே ஜிம் டைப் நடந்து சொல்லுறேன். அவள் லைஃப்பில் நடந்தலாம் நம்ம டே கொஞ்சம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது வேறு எப்படி அவர்கிட்ட அவள் லைஃப் வந்து அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி கேட்காங்க. ஜேக்கு வந்துட்டு ஜிம் மேலே உயிரே வச்சுருப்பாரு. அவ்வளோ இல்லை அவ்வளோ கேர், அவர் கொஞ்சம் விதமாக இருக்கட்டும், பார்த்துக்கிட்டு விதமாக இருக்கட்டும், அவர் ஒய்ஃப்காக பார்த்து பண்ணியிருப்பாரு. அப்படி உள்ள பாசம் எப்படி நான் போவேன், எப்படி நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஹெல்த்தில் வந்து ஹெல்த் வீக்காக இருக்கிற ரீசனுக்கு மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு என் பக்கத்தையும் வளர ஒருத்தவங்க இப்போ எனக்கு எப்படி ஒரு டிசீஸ் இருக்குது, நான் வந்துட்டு போக போகிறேன்னு தெரிஞ்சு அவன் துடிச்சு போயிட மாட்டேன். அவன் அப்படி கஷ்டப்படுறது என்னால் சத்தியமாக பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேங்க பாரு நம்மகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டே சொல்கிறாங்க. என்னாச்சு முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. என் ஜங்காக்கிட்டே குழந்தைங்கிட்டே இருக்கட்டும் எப்படி ஒரு டிசீஸ் இருக்குது, நான் வந்துட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு அதை டே சொல்கிறாங்க. என்ன ஜிம் என்ன பிளான் பண்ணியிருக்காரு, என்ன யோசிக்கிறான்னு கேட்குறாங்க. இல்லை டே நான் போகிறப்போ என் ஜங்க எனக்கு வாழ்க்கை இதை மொத்தமும் இருக்கணும், எனக்கு என்னென்ன வாழ்க்கை வாழ முடியாதப்போ அவங்க லவ் பண்ணுறது அடுத்த பேர் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு பாசம் வர சரி ஜங்கால ரொம்ப எங்க ஏஜில் என் குழந்தைங்க ரொம்ப சின்ன பசங்களுக்கு ஒரு அம்மா வேணும் டே சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு ஒரு அம்மா வேணும். எனக்கு கொஞ்சம் டேஸ் எனக்கு தெரியாமல் நான் அப்படி ஜங்காக்கு அப்ரோச் பண்ணிட்டே இருப்பேன். ஜங்கா சம்டைம்ஸ் வந்துட்டு ஒர்க்கு சிட்டு கொஞ்சம் தனித்தனி போவேன். எனக்கு அப்போ புரியல, நான் அதை சண்டை கூட போட்டேன். ஏன் பிடிக்கலையா எங்கள் முன்னாடி கொடுக்க சொல்லி கேட்டு சண்டை போட்டேன். ஆனால் இப்போது நான் அதே சொல்கிறாங்க என்ன பண்ண போகிற கேட்குறாங்க. என் ஜங்கா மனசில் வெறுப்பு உண்டாக்குன்னு சொல்கிறாங்க. வெறுப்பியா நீ நினைக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. நீ நினைக்கிறியா உனக்கு வெறுப்பான சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவேன். ஏன்னா என் ஜங்காவை வெறுக்கணும் வெறுத்துட்டு இப்படி ஒரு பர்சனல் லவ் பண்ண நினைக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அவன் தெரியும் எனக்கா நான் இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக ஜங்கா வந்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு வந்து சொன்னான் மேரேஜ் அன்னைக்கு லைஃப் டெத்தும் கூப்பிட மட்டும்தான் சொல்லிட்டு அது கண்டிப்பாக வந்துட்டு என்னால் வந்துட்டு நான் இல்லைன்னா வச்சுக்கோ அவங்க பண்ணிட்டு வாங்க என் குழந்தைக்கு அப்பா வேணும். என் ஜங்கா வீட்டில் வாழ்ந்தவனுக்கு எதுவும் ஆயிருக்கலாம் சரி என் குழந்தைங்க என் ஜங்கா அவங்க ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு நான் அதை விட்டு போகிறப்போ என் ஜங்கா வந்துட்டு எதுவும் குறைஞ்சி போயிருக்கணும் சரி நினச்சி வெறுப்பு தான் என்பது வரணும் தவிர நான் இந்த வேர்ல்டு விட்டு போயிருக்கணும்னு தெரியும் கூட சொல்கிறாங்க. அது எப்படி தெரியாமல் சொல்கிறாங்க. நான் பார்த்து பண்ணிட்டேன் என் ஜங்கா அவங்க எந்த சுச்சுவேஷன் யாரும் தெரியக்கூடாது சரியா சொல்கிறாங்க. நீ என்னதான் பண்ணுறது இருக்கு ஜிம்மின் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அதே சொல்கிறாங்க. யார்ட்ட கேட்கணும் யாராவது கொஞ்ச டேஸ்க்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஜங்காவுக்கு வேறு எதாவது எடுத்து பாடிக்கிறேன் பாசனை நான் பார்த்தாலும் பிடிக்காது. ஜஸ்ட் சும்மா ஜங்கா டீஸ் போய் வெளில போகிறப்போ ஜங்காவுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவேன். அதுக்கு ஜங்கா கோவப்பட்டு பைக் பண்ணுவேன். ஜெக்ஸில் சொல்லுவேன்னு சொல்லி கேட்பா. எனக்கு அப்போ புரியும் அவனுக்கு பர்சனல்ஸ் அப்போ என்ன சொல்லுவேன். உனக்கு நான் மட்டும் தான் ஹஸ்பண்ட், நான் மட்டும் பாய் ஃப்ரெண்டு, எனக்கு தான் பார்க்கணும், எனக்கு தான் சைட் இருக்கணும், உனக்கு எல்லாமே என்கிட்ட மட்டும் தான் இருக்குது சொல்லுவான். கோவமாடுவான். எனக்கு அந்த டைம் இவன் பனிஷ் பண்ணுவான். சம்டைம்ஸ் முடிச்சுட்டு வச்சுப்பான் அவன் சமாளம் பண்ணுற வரைக்கும். அதனால சொல்கிறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு அஃபா இருக்குன்னு தெரிஞ்சாக்கா சொல்கிறாங்க. அஃபா சுட்டே பார்க்குறாங்க. ஆமாம் ஒரு அஃபா இருக்குன்னு தெரிஞ்சா ஜங்கால் எதுக்கு முடியாது ரொம்ப ஹார்ட் ஆகிடும் மடிஞ்சு போயிடுவான்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் இறந்து சொல்லிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ணணும் சொல்லி கூட யோசிக்க கூட முடியாது. எனக்கு ஜங்கா இவ்வளோ வீடு வச்சுருக்கான். அதெல்லாம் அவனுக்கு அப்படி போயிருந்தா கொடுக்க அப்படி விஷயத்தை நான் பண்ண விட மாட்டேன். அதே அதுக்கு பதில் அவனை வெறுக்கணும். நான் அவன் ஏன் லவ் பண்ண நான் நினைக்கணும். என் குழந்தைங்க நான் ஏன் அவங்களுக்கு அம்மாவாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் அவங்களோட வெறுப்பை தான் இப்போ சமாளிக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் அவங்க வெறுப்பு உருவாக்கணும். ஏன் மேலே எனக்கு அவங்களுக்கு வெறுப்பு வரணும். நான் ஒரு ஒய்ஃபாக அவங்களுக்கு வேணாம். அவங்க குழந்தைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவாக அவங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கணும் சரியா. அதான் நீ பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் கேட்கறதுல ஜிம் தப்பு பண்ணுற ஓகேவா தப்பு உனக்கு கேரக்டராக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கேரக்டர்ஸாக காமிச்சு பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு யாரும் அதை தாக்க முடியாது. எந்த ஒரு பாசம் எவ்வளோ லவ் பண்ணுறாலும் தன்னோட ஹஸ்பண்டோ தன்னோட ஒய்ஃபோ ஒரு பாசம் சீட் பண்ணிட்டு அப்படி தான் வச்சுக்க அது யாரும் தாக்க முடியாது. கோவக்காரங்களை கூட அவங்கள சமாளிச்சிடலாம், அவங்கள வாழ்ந்துடலாம். ஈவன் அவங்க வந்துட்டு தேசத்தை கூட என்னென்ன பண்ணிக்கலாம், அவங்க எப்படி தானே அவங்க கூட வாழ்ந்துட முடியும். ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு தப்பான பாசனாக இருந்தால் அவங்க கேரக்டர்லெஸ்ஸாக இருந்து அவங்க பகிர்ந்து சீட் பண்ணாக்கா
அது யாராலையும் தாங்கிக்க முடியாது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்க சொல்கிறாங்க யாரும் தாங்கிக்க முடியாதுல்ல. அதே ஜங்காக சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க நான் ஆக்டிங் பண்ணதான் போகிறேன்ட்டு என் ஜங்காவுக்கு அப்படியே கூட வெறுப்பு வரல. வெறுப்பு வந்துட்டு ஏடா லவ் பண்ணணும், ஏடா மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், வேடா நம்ம லைஃப்பில் வந்து தோணுதான் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஆமாட்டே எனக்கு அப்படி ஒரு பர்சன் வந்துட்டு நான் பார்க்கணும், ஏதாவது ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ணால் போதும், ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் தான் அப்படி சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஏதோ முடிவா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் டே சொல்கிறாங்க. அப்போது அந்த அஃபாரோட பாய் ஃப்ரெண்ட் நானும் இருக்க சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க அப்போ அந்த அஃபார் பாய் ஃப்ரெண்ட் நானும் இருக்க சொல்லி சொல்கிறாங்க. அஃபார் பாய் ஃப்ரெண்ட் நானும் இருக்க சொல்கிறாங்க. நீ என்ன பேசுகிற டே, நீ முடிஸ்க்கு அப்புறம் வாழ்ந்துருக்க, நீ ஜங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கு, எனக்கும் அப்படி தான் அது சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுற மறந்துட்டியா கேட்குறாங்க. டே என்ன பேசுகிற, நீ லவ் பண்ணாலும் நான் ஜங்காவை லவ் பண்ணுற டேன்னு சார் நான் சொன்னதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்கிட்டே எப்படி நீ மறந்துட்டேன் அப்படிங்கிறது ஃபாரின் போனதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஆமாம் நாங்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் மனசு பாஸ்கர் நீ தான் ஓகேவா, இப்போ நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கோம் லவ் பண்ண நினச்சி. எனக்கு வேற பசங்க வேற ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் நீ வந்துட்டு என்ன சார் ஓகேவா லவ் பண்ணி ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நீ கஷ்டப்படுறப்போ உண்மையாக ஹார்ட் பெயினாக இருக்கு தெரியுமா. டே சொல்கிறாங்க ஜிம் இருக்கிற மாதிரி கட்டி அழுப்பில் இருக்கு எதுக்கு அழற ஜிம் டே சர்வ் பண்ணுறாங்க. பாருடே அங்கிள் ஆண்டி ஒரு மேரேஜ் ஆரம்பிச்சுட்டு ஒரி பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் லாஸ்ட் டைம் காய் சொல்லி கொடுத்தாங்க ஓகே அவங்க அப்பா ஒரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அங்கிள் ஆண்டி ஹாப்பியாக ஓகே மேரேஜ் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நான் மேரேஜ் பண்ணிக்கலன்னு சொல்ல ஓகே நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிற போகிறேன், ஆனால் அது வரைக்கும் பொண்ணு நம்ம தான் பார்த்துக்க சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டு நான் அப்பா மட்டும் 3 மந்த் தான் கேட்குறேன் ஓகேவா, 3 மந்த்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் லைஃப் ஓகேவா, 3 மந்த் வரைக்கும் நான் கூட சொல்கிறாங்க. டே சொல்லிட்டாங்க கூட ஓகே ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. அது வேற டே சொல்லிட்டாங்க பாரு ஒரு ஃப்ரெண்டாக கூட நான் இருப்பேன் ஓகேவா, உன்னை பார்த்துக்கிறேன் அந்த சான்ஸ் ஓகே 3 மந்த் உன்னை பார்த்துக்க மாட்டே கேட்குறாங்க. அச்சா வேற டே சொல்லிட்டாங்க பாரு நம்ம கூட யாரும் இருக்கணும் ஓகேவா, நீ எப்படி ஜங்கான்னு சொல்ல முடியாது எனக்கு தெரியும், எனக்கு ஜங்கா பற்றி தெரியும் சரி உன்னை எந்த லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ நான் கஷ்டப்பட விட முடியாது நான் இருக்கேன், நான் அவனுக்கு அந்த அஃபேர் பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அச்சோ வேற டே சொல்லிட்டாங்க இல்லை அவங்க பாரு ஜங்கா அப்படி டவுட்டே வர மாதிரி வேற யாருக்கும் நடிச்சு வச்சுக்கியா தப்பாயிடும், அவங்க நல்லவங்க கேட்டவங்க அப்படி தெரியல சரி அவனை எப்படி யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பயமாக இருக்குது, மணிக்கா கூட சொல்லி நடிக்க வரலாம் அவனை எப்படி பார்த்துப்பாங்க தெரியலடா, எனக்கு அப்படி கூட இன்னொரு பாசம் வச்சு பார்க்க முடியல, நான் இருக்கிறேன் நான் நடிக்கவா கேட்குறேங்க. வேற டேஸ்ட் நான் நடிக்கிற ஓகேவா நான் தான் பண்ணுறேன் ஜீவனுக்காக அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன் எனக்கு கஷ்டம் இல்லை சொல்கிறேன், எனக்கு கஷ்டம் இல்லை ஓகே எனக்கு கஷ்டம் தான், ஆனால் உங்களை பற்றி எனக்கு தப்பாக பேசிட்டா சொல்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் ஓகே எனக்கு அது கவலை இல்லை ஓகேவா, எனக்கு மற்றவங்க யார் என்னை பற்றி எப்படி பேசணும் எனக்கு கவலை இல்லை ஓகே, மற்றவங்க யாரும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஓகேவா எனக்கு நான் யாருன்னு தெரியும், நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா. டே சொல்கிறாங்க நிஜமாக சொல்றியா தேங்க்யூ ஜிப்பி சொல்கிறாங்க. டே ஹக் பண்ணிக்கிறாங்க ஏன்னா தேங்க்யூ சொல்கிறா டே ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு விஷயம்னாக்கா நீ ஹாப்பியாக வாங்கணும் காசு நீ ஜங்கா பேபிஸ் மட்டும், ஆனால் இப்போ நீ அப்படி ஒரு சான்ஸ் இல்லை அந்த சான்ஸே போயிடுச்சு தெரியுது, ஆனால் அட்லீஸ்ட் 3 மந்த் வரைக்கும் நீ சொல்கிறது கேட்பேன் ஓகே உனக்கு என்னென்னு சப்போர்ட் பண்ண கூட பண்ணுறேன் ஓகேவா. டே சொல்கிறாங்க ஜிம்மி பார்க்குறாங்க ஷார்ட்டே உனக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறேன் நான் பாடு தான் சொல்கிறாங்க என்னடா பேசுகிறேன் அப்படி எதுவும் ஓகேவா நான் இருக்க முக்கியம் நான் இருக்க உனக்கு என்ன உனக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் தான் முன்னாடி ஓகேவா ஜங்கா நம்புற மாதிரி ஜங்காவில் இருக்கணும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாட்டே ஏதாவது ரொம்ப நல்ல மட்டும் அவன் எனக்கு ஒரு வாரம் டே கடவுள் கொடுத்த ஒரு வாரம் தெரியுமா அவன் அழகாக பார்த்துப்பான் எப்பவும் எனக்கு அவர்கிட்ட போகிறது கஷ்டமாக இருக்குது ஜிம்மி சொல்கிறாங்க. டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு எப்போ போகிறது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது கார்டு பற்றி எவ்வளோ சீக்கிரம் அனுப்புகிறாங்க. டே ஜிம்மி சொல்கிறாங்க டே நான் வந்து இல்லை அவங்கள்ட்ட டே ஹக் பண்ணிக்கிறாங்க அவருக்கு ஜிம்மினால தான் பார்க்கவும் முடியல அவர் கண்டிப்பாக டேஸ் கொட்டிக்கிட்டு இருக்கு அப்புறம் டேவும் அழகாக ஜிம் அழகாக பாரு முடியல ஓகேவா. எப்படி இப்போ என்ன பண்ணலாம் கேட்குறாங்க. அது டே சொல்கிறாங்க பாரு ஓகே இதுக்கப்புறம் இது யோசிக்க உனக்கு நான் இருக்கேன் உனக்கு என்ன ஜாக்கா அவனை வெறுக்கணும் அவ்வளோதான் சொல்கிறாங்க குழந்தை கூட வெறுக்கணும் ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க சரி ஓகே நீ நான் சொல்கிறது பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்னடி பண்ணணும் ஜிம்மி கேட்குறாங்க பட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஜங்கா கிட்ட எப்படினாக்கா கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணி சொல்லி கொலாபரேஷன் ஆகும் கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஒரு ப்ராஜெக்டாக கொலாபரேஷன் பண்ணிக்கிறேன் எனக்கு அப்போ தான் மீட் பண்ண முடியும் எனக்கு சடனாக மீட் பண்ணி வச்சுக்கேன் மேபி எங்கேயாவது இருக்க டவுட் வரலாம் இல்லை எனக்கு நம்ப முடியாமல் கூட போகலாம் சரியா எனக்கு நான் ஃபஸ்ட் ஜங்கா மீட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லி டே சொல்கிறாங்க. அப்படியே டே உனக்கு கஷ்டமாக டே இதெல்லாம் கேட்குறாங்க பாரு இந்த கஷ்டம் இல்லை டே எனக்கு உனக்கு மேரேஜ் ஆகும் மேரேஜ்லாம் ஆகும் 3 மந்த் ஆஃப்டர் யாராவது தப்பாக சொல்கிறாங்க பாரு யாரும் பேச மாட்டாங்க ஓகேவா அந்த சிச்சுவேஷன் தான் ஒரு பர்சன் புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க இதெல்லாத்தையும் பர்சன் பார்க்குறாங்க அது பார்க்குறப்ப ஒவ்வொரு மாதிரி இருக்கு அதுக்காக ஒரு டாக்டர் வயந்து டாக்டர் என்ன பார்த்துருக்காங்க இது எல்லாத்தையுமே ஜிமின் டிவி பேசுறது இந்த காம்படிஷன் அந்த அவருக்கு ஹெல்ப் பண்ணி நினைக்கிறது அவருக்கான டேஸ் வருது அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஒரு பர்சன் பண்ண ஃபர்ஸ்ட் லவ் பண்ண சொல்ல புரிஞ்சுக்கிறாங்க வயது வந்துட்டு எனக்கு ஒரு ஃபஸ்ட் லவ் பண்ண பையனை வந்து இப்போ அவருக்கு கஷ்டப்பட பார்க்க முடியாமல் அவ்வளோ சஃபர் ஆகுறாரு இவ்வளோ அழகாக சொல்லிட்டு அவருக்கு டே மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்து வயதுக்கு டாக்டர் வயதுக்கு அவங்களுக்கு ஜிம்மில் பேச கூட ஒரு ஆசை தான் ஆனால் அதை எடுத்து தாண்டிட்டார் அவர் அதுதான் அவங்க ரொம்ப கஷ்டம் இப்போ வயது டே பார்க்குறாங்க பாரு இது 3 டேஸ் போட்டு 3 டேஸ் ஆஃப்டர் தான் வந்துட்டு ஜங்கோட ஆஃபீஸ்காரங்க வரைக்கும் சொல்கிறாங்க அப்படியே டேஸ்ட் சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறக்கு என் டே பண்ணுறது கஷ்டமான டேஸ்ட் அவ்வளோ கஷ்டப்படுற டேஸ்ட் சொல்கிறாங்க பாரு எதுவும் ஓகேவா நான் பண்ணுறேன் அவருக்காக நான் பண்ணுறேன் ஓகேவா ஒரு விஷயம் இது ஜங்காவும் வெப்சைட் இருக்கணும் அவங்க நீ போனதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கணும் ஆமாட்டே அது மட்டும் தான் ஜிம்மி சொல்கிறாங்க என் டே இதை விட பார்த்துட்டு பெட்டராக ஒருத்தர் இருப்பாங்களா கண்டிப்பாக பெட்டராக ஒரு பாசம் வருவாங்க ஜங்கா லைஃப்பில் ஜங்காவையும் வெப்சைட் வந்து பார்த்துப்பாங்கல்ல ஜிம்மி கேட்குறாங்க.
டே பார்க்குறாங்க உன்னோட பெற்றோர் பாசம் இருப்பாங்க நினைக்கிறேன் ஆள் கேட்குறாங்க. அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக யாராவது வருவாங்க வந்துட்டு ஜம்காவும் பேபிஸும் பத்திரம் பார்த்துப்பாங்கட்டு. எனக்கு வேறு எதுவும் ஆசை இல்லை. எனக்கு எனக்கு ஜம்காவும் பேபிஸும் பத்திரமா இருக்கணும். 3 பேர் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பாசம் இருந்தால் மட்டும் போதும். அங்கிள் அடிக்கிற பெருசாக பிடிக்காது சொல்கிறாங்க. யாரும் ஜம்கோட அப்பா அம்மாவுக்கு ஆமாம் பிடிக்காது. மேரேஜ் சொல்லி கூட அவங்க இருப்பா என்னை வந்து ப்ளஸ் பண்ணவே இல்லை. பரவாயில்ல இப்போ இறந்துட்டா கூட அவங்க கண்டிப்பாக அவங்க பையனை அப்படி விட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு பாசம் நம்ம பார்த்து மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. எனக்கு அது போதுட்டு ஜஸ்ட் ஜம்கா பண்ணி நம்ம மறக்கணும் சொல்லி அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். இல்லை கூட அப்படி சொல்கிறாங்க. பால்லாம் சொல்கிறாங்க. நான் இறந்துட்டு ஜம்காவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சு அவன் வாங்கிக்க மாட்டான். அவன் லவ் பண்ணுறேன். நானும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். விட்டுட்டு போகவும் கஷ்டமாக தான் இருக்குது எப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லாட்டி தான் படிக்கிறாங்க. என்னோட கண்ணு ஃபுல்லாக நோட்டியாஸ் நம்ம 2 பேரும் கூட அவ்வளோ அழகாங்க. உடனே ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்தான் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குற வீட்டு கொண்டு ட்ராப் பண்ணுவா இல்லாட்டி கேப் மட்டும் புக் பண்ணிக்கு நான் போயிடுவேன். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் எடுத்து ஜிம் கால் ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கா கால் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் டே தாங்க புக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் அது சொல்கிறாங்க. டே தான் செகண்ட் இயர் டிஎஸ் எப்படி விடுறாங்க. இப்போ பேச சொல்கிறாங்க. ஜிம் தான் அதில் ஜம்க்கா சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிம் எங்கே இருக்கா சொல்கிறாங்க. அது வெளில வந்தா சொல்கிறாங்க. வெளில எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. அதுவா திங்ஸ் இல்லை வீட்டில் வாங்க வந்து சொல்கிறாங்க. தனியாக எதுக்கு போனால் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சரி ஓகே அதில் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்லி ஜம்ப் ஃபோன் வச்சுறாங்க. இப்போ டே பார்க்குறேன் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஜம்கா வந்துட்டு எப்போவுமே வெளியே தனியாக போக விட மாட்டான். எனக்கா என்னை கூட்டிகிட்டு போவோம். மார்க்கெட் போனால் கூட நான் அவங்க கூட தான் போவோம். இப்போலாம் தான் அப்போலாம் வர மாட்டேன். எனக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறான். நான் அதெல்லாம் அப்ரோச் பண்ண சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறதுக்கு காம நான் அதுக்கு தான் புரியாமல் போயிடுச்சு. நான் ஃபோன் பண்ணுறதுக்கு தெரியாமல் நான் மட்டும் ஜம்க்கு அப்ரோச் பண்ணிட்டு இருப்பேனா அப்படி ஜம்க்கு வந்து தனி போவேன். எனக்கு புரியவே இல்லை. ஒரு கடத்த முடியாது கஷ்டமாச்சு. நான் நல்லா லீவ் அசிங்கமாக இருக்கும் நினச்சிட்டா சொல்கிறாங்க. டே பார்க்குறது தான் பேச சொல்லிட்டு அப்போதான் நினைப்பு வந்துச்சுட்டு அப்போ தான் புரியுது. டாக்டர் போய் கேட்குற வந்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் நாங்கள் இப்போ சொன்ன சொல்லிடுவோம். உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் காலேஜ் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் நீங்கள் வீக்காக இருக்கீங்க. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூடாது சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு தள்ளி இருப்பாரு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாடுச்சுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அதுக்கு ஜம்கா ரொம்ப கஷ்டப்படுறேன். திரும்ப நைட்டில் தூங்கணும் நினச்சிட்டு பேசுவோம் தெரியுமா. நான் ரிசல்ட் பண்ணுவேன் எல்லாமே நடந்துக்காக தான் சொல்லுவேன். அப்போ எனக்கு புரியல ஸ்டார்டிங்கில் எது நல்லதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவனும் மணி ஏன் பண்ணு நினைக்கிறான். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். நிறைய நான் ஓவர் டைம் ஒர்க் பண்ண நினச்சிட்டேன். அப்புறம் எனக்கு புரியல. அப்போ டாக்டரை போய் பேசுறதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு தெரியுமா. அப்படி கூட நான் ஹார்ட் ஒர்க் நினைக்கிறேன். ஜம்கா டே அப்படி சொல்கிறாங்க. காப்பாட்டு ஜம்கா அப்படி கூட நான் கஷ்டப்பட நினைக்கிறேன். செகண்ட் பேபி சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் தெரியுமா. எனக்கு நான் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுவாமா. அவன் சொல்லுவான் இப்படி இது ஃபஸ்ட் பேபி செகண்ட் குழந்தைங்களாம் சொல்லுவேன்னா நான் கூட நினச்சேன் பிஃபோர் மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் போல நான் பார்த்தேன். என் ஜம்காவுக்கு நான் தான் ஃபஸ்ட் செகண்ட் பேபி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இருக்கும் ஆமாம் ஃபஸ்ட் நான் தான் பேபி தெரியுமா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அப்படி ஜம்ப் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஒரு டே பார்த்துருக்காங்க. இவ்வளோ அழகான லைஃப் இது எப்படி உடைய போகுது சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே சரி ஓகே அழக்கூடாது ஓகேவா. ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு டே ப்ராமிஸ் பண்ணிட்டு எப்போவும் ஜம்கா கூட சொல்கிறாங்க. ஜம்கா கூட சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உனக்கு சொல்ல மாட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு தேங்க்யூ டே சொல்கிறாங்க. டே எப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லாத நான் டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜிம்மு சரி டே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் இப்போ ஜிம் ஜிம்மில் காரில் ஏற்றி விடுறாங்க. 10 வீட்டுக்கு போய் பாருங்க என்ன சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா சொல்கிறாங்க. அட்ரஸில் கரெக்டாக கூட்டி போய் சேஃபாக இப்போ விட்டுருக்கா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. போட்டு தான் பாரு மெடிசன் இன்ஜெக்ஷன் கொடுத்து கரெக்டாக போட்டுக்கோ சொல்கிறாங்க. உனக்கு இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. நானே போட்டு போயிட்டே சொல்கிறாங்க. பக்கத்தில் எப்படி ஒரு கஷ்டப்பட்டுருக்கா நீ போட்டுக்கோ அப்படிங்கிற ஹெல்ப்புக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே சரி ஓகே பத்திரம் போக சொல்கிறாங்க. ஜிம் ஒரு செகண்ட் சொல்கிறாங்க. எப்படி பேசுகிற நம்பர் கூட சொல்கிறாங்க. அது நம்பர் கூட சொல்கிறாங்க. ஜிம் அப்படி கூட யாரும் கான்டாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் பேச மாட்டாரு. அவருக்கு உலகம் தான் ஜம்முக்கு பேபிஸ் மட்டும்தான். இப்போ நம்ம ஜிம் டேட் நம்பர் கொடுக்குறாங்க. டே நம்பர் வைக்கிறாங்க. சரி ஓகே பத்திரம் போக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ டே அப்படி திருப்பிடுறாங்க. இப்போது ஒயின் பார்த்துருக்காங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க. டாக்டர் ஒயின் டே சொல்லுங்க டாக்டர் ஒயன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயன் தான் இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேசாமல் அவங்க ஹஸ்பண்டை சொல்லலாமே சொல்லி ஒயன் கேட்குறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஜிம்மில் அவங்கள ஹஸ்பண்ட் லவ் பண்ணுறாங்க அவ்வளோ இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க ஜிம்மில் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப லவ் பண்ணுறாங்க அதெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு ஜம்முக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் இவங்க வீடு வச்சிருக்கான் தெரியுமா. அவன் வாழறது இவங்க நினச்சிட்டு இருக்கான். அவன் வந்து கிரேஸை லவ் பண்ணுற இவங்க நம்ம பேரண்ட்ஸாக மேரேஜ் ஆக்ட் பண்ணால் கூட அவன் பண்ணியிருப்பான். அந்தளவுக்கு கிரேஸை லவ் வச்சிருக்கான். அப்போ இருக்க பையன் எப்படி வந்துட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இதை நாங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டு கேளுங்க ஓகேவா சொல்கிறாங்க. இது நம்பர் நீங்கள் ஜிம்முக்கு எதிராக வேணும் உடனே நீங்கள் கால் பண்ணுங்க. ஓகே மெடிசன் இருக்கு வேறு என்னனாலும் ஹெல்ப் பண்ணிட்டு கேளுங்க நான் உடனே ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு ஒயின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே ஓகேவா நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு போகிறாங்க. டேவும் சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க அப்பா மட்டும் தான் வராங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஒயின் செக் பண்ணுறாங்க. டேவோட அம்மா இப்போ டே பார்க்குறாங்க. டேவோட அம்மா பார்க்குறீங்க ஏமா உனக்கு மேரேஜ் ஆகிட்டா கேட்குறாங்க. இப்போ ஒயின் அதை ஆண்டி சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டமா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவங்க சரியாகிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் கேட்குறாங்க. என்னாண்டி இப்படி கேட்குறீங்க சொல்கிறாங்க. டே தான் அம்மா என்ன பேசுறீங்க அவங்ககிட்ட அவங்க டாக்டர்மா சொல்கிறாங்க. டாக்டர் தான்ப்பா இருந்தாலும் அவங்களுக்கு ஹியூமன் தானே அவங்களும் மேரேஜ் படிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் எதுக்கு உதவி யோசிக்காம ஆண்டி உங்களுக்கு ஒரு நான் டாக்டர்லாம் வேணும்னு நினச்சிக்கிறாக்கா இங்கே இதான் எங்கள் அப்பா அம்மா நம்பர் ஓகேவா கான்டாக்ட்
டாக்டர் கூட பேசுறாங்க சொல்லி போயிடுறாங்க. இப்போ டேவோட நமக்கு ரொம்ப ஹாப்பிட்னஸ் டேக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்ன பண்ணுறாங்க சொல்லி புரியாமல் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டேவுமே அவங்க அம்மா 2 days ஆஃப் மிஸ் போய் கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ தான் டேவோட அம்மா வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க வேணும் அம்மா கிட்ட. இந்த மாதிரி எனக்கு உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு சொல்லி ஆமாம் உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல டாக்டர், எனக்கு நல்ல பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு டாக்டர்லாம் ஒரு ஆசை சொல்லிட்டாங்க. உங்கள் பையன் பண்ணுறாங்க கேட்குறாங்க. அவங்க பையன் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் என் பையன் ஒரு பிஸ்னஸ் மேனு, அவன் ஃபாரினில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துருக்கான், அவங்களுக்கு மேரேஜ் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இது வயலில் அம்மா கிட்ட வயலில் அம்மா கேட்குறாங்க வயல் பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. வயல் லைட்டாக ஆமான்னு சொல்கிறாங்க. நல்ல பாசமா எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயல் சொல்லிட்டு இந்த மாதிரி பாசம் டேக் ஒரு மேரேஜ் பண்ணி ஆசை சொல்லிட்டு அவ சொல்லவும் இப்போ டேவோட அம்மா வயல் நம்ம பார்க்குறாங்க. அப்படி என்ன இப்போ டேட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு வேண்டாம், ஒரு 3 month போட்டோம் அப்புறம் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு திரும்ப ஜாப் வந்துட்டு அப்படி பண்ணியிருக்கலாமா ஃபாரின் கண்ட்ரிக்கே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு வயல் வந்து இந்த டாக்டராக இருக்கிறது ஃபாரின் டாக்டருக்கு ஒரு ஆசை, எனக்கா இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஃபஸ்ட் கம்மி தான், ஃபாரின் ஒர்க் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய கற்றுக்கலாம், இன்னும் மேலே இன்னும் டாக்டர் ஃபீல்டு எக்ஸ்ட்ரா படிக்கலாம் சொல்லிட்டு ஆசை வேறு சர்ஜரி பற்றி. அதனால் நம்ம வயல் வந்துட்டு அவங்க படிச்சுட்டு இருக்காமல் கொஞ்சம் டைம் எடுக்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே சரி எனக்கு ஜிம்மில் கொஞ்சம் பேர் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, 3 monthக்கிட்டே கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணி முடிக்கட்டும் அப்புறம் பார்த்து காத்துட்டு வயல் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு 2 days ஆஃப்டர் நாள் நம்ம டே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம ஜம்போட கம்பெனிக்கு ஜம்ப் பார்க்குறவங்க என்னோட சடனாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அது அம்மா வந்துட்டு கூப்பிட்டாங்க ஊர் பண்ண சொல்லி அதான் சொல்லிட்டாங்க. அப்போ எதுவுமே சொல்லுங்க இங்கே தான் வந்துட்டு செட்டில் ஆக போகிறோம் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் இனிமேல் தான் செட்டில் ஆக போகிறது டே சொல்லிட்டாங்க. சரி இப்போ தான் மேட்ச் பண்ணுற ஐடியா சொல்லி காய் கேட்குறாங்க. 12 பொறுமையாக பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேன் சொல்லிட்டு ஆமாம் இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது சொல்லிட்டாங்க. ஒரு பர்சனை பிடிச்சிருந்துச்சி அந்த பர்சனுக்கு அள்ளி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் டே பார்க்குறாங்க. ஜேகேவுக்கு இப்போவும் என் ஜிம்மாடி எவ்வளோ பர்சன் இருக்குது சொல்லிட்டு ஏன்டா மேரேஜ் ஆகிட்டு இவ்வளோ டேஸ் அது இன்னும் ஒரு பர்சன் இருக்குது ஜிம் மேலே டே கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க என்ன ரெஸ்டாப்பில் திரும்பி பர்சன் இருக்கும் சரியா அவங்க எனக்கு மட்டும்தான், என்னை தாண்டி என் ஜிம்மில் யாரும் யோசிக்க கூட சரியா சரி என் ஜிம்மில் யாரும் கற்பனை கூட பண்ணக்கூடாது அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு ஆமாம் என் ஜிம்மில் எனக்கு மட்டும் தான் ஓகேவா, கற்பனையில் கூட ஒரு பர்சன் என் ஜிம்மில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அந்தளவுக்கு பர்சன் வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியா அப்போது இன்னமும் நீங்கள் சொல்லிட்டாங்க நான் லவ் பண்ணுறேன் கிரேஸியா சரியா. அப்போ விட ஸ்டார்டிங் வந்து இப்போ மோர் லவ் பண்ணிட்டு லவ்ன்றது எப்போ ஒரே மாதிரி இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகும்போது தவிர கொஞ்சம் கூட டிக்ரீஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ காய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. நானும் இப்படி ஹோப்பி ரொம்ப லவ் பண்ண சொல்கிறாங்க. அதே ஹோப்பி அப்படியே கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் தான் அது சொல்கிறாங்க. அவனும் டாக்டராக சொல்கிறாங்க. டாக்டர் ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க. ஆமாம் அவனும் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இங்கே அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்குது. சரி ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே பிஸ்னஸ் கொலாபரேஷன் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குற பொண்ணு கொடுக்கணும் ப்ரொஃபஸர் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அவரோட ப்ரொஃபஸர் கொடுக்குறாங்க. அப்போ அது பிடிச்சிச்சு ஜெக்கிக்கு பரவாயில்ல இல்லாத சொல்கிறாங்க. நானும் பிஸ்னஸ் பண்ணதா ஜெக்கி சொல்கிறாங்க. சரிடா சொல்லி இப்போ கொலாபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த கம்பெனிக்குள்ளே நம்ம ஜிம் நினச்சாக்குறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு அங்கே ஜிம் கூப்பிட்றாங்க. பார்க்குறாங்க. ஜிம் எப்படி இருக்காங்க கேட்குறாங்க. எல்லாரும் காசு சொல்கிறாங்க. என்னடா ஜிம் இப்போ தான் ஜிம் ஃப்ளட் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் திரும்ப ஜேக்கியும் அது நம்ம ஜேக்கி கொண்டு போய் போகாமல் இருக்கும். அதை ரொம்ப நோட் பண்ணுறாங்க. இந்த பஸ் வாங்குறான்னு சொல்லிட்டு அப்புறம் ஜிம்மில் அதை பார்த்துருப்பாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் போகிட்டா ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கு வீட்டுக்கு போக திட்டிட்டு பாரு. ஜிம் கீழே வரும்போது தான் டேவும் கேட்குறாங்க. என்ன கையை திட்டான்னு சொல்கிறாங்க. அதான் கொஞ்சம் டேஸாக தள்ளி பண்ண சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அதான் ரீசன் அதான் திட்டான் சொல்லிட்டு ஆமாம் இதே பழைய மாதிரி சிக்கன் தூக்கி வச்சு கொஞ்சம் இருப்பான் தெரியுமா, வீட்டுக்கு விட மாட்டேன் இங்கே வச்சுப்பான், குழந்தைங்க வீட்டுக்கு வர டைம் வந்து நான் அனுப்புவான். அப்படி தான் பைப்பெல்லாம் மாறிச்சு ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது சரி ஓகேடா அது சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அது எல்லாமே வேஸ்ட்டில் டேஸ்ட் காம இதுக்கப்புறம் என் ஜங்க் அதிலே கூட இருக்க நினச்சாலும் வேஸ்ட்டில் எனக்கு ஜஸ்ட் 3 month அப்புறம் இருக்க மாட்டேன்ல சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மெடிசன் போட்டே கேட்குறாங்க. போட்டேன் டே சொல்கிறாங்க. உனக்கு சாப்பிடுமா உனக்கு வெளில போடுமா கேட்குறாங்க. அதெல்லாம் டே சொல்கிறாங்க. பாரு வீட்டில் அதில் ஒன்றில் இருக்க சொல்லுங்க வெளில கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போவா கேட்குறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. எனக்கு டெம்பிள் கூட்டிகிட்டு போகிறேன் டேஸ்ட் டெம்பிளுக்கு அம்மா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு டெம்பிள் தான் போகிறாங்க. ஜிம் டெம்பிள் போய் உட்காராங்க. எனக்கு எந்த ஆசையும் தெரியுமா வாழ்க்கையில் இருக்கிற ஆசைப்பட்டது இல்லை. நான் ஹாஸ்பிட்டல் ஒரு விஷயம் ஜங்கா மட்டும்தான். அதுக்கப்புறம் குழந்தைங்க இப்போ 3 பேர் மட்டும்தான் லைஃப்பில் எனக்கு எந்த ஆசையுமே இருந்ததில்லை. எனக்கு பணம் காசு பொருள் எதுவுமே வேணாம் தெரியுமா, லக்ஸரி லைஃப் கூட வேணாம். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கொடுத்துருக்குறாங்களா, அழகான லைஃப் ஸ்டைலு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. கஷ்டத்தை சமாளிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் மொத்தமாக அப்படி உலகத்தை விட்டு அனுப்புவீங்க சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. காட்டிட்டா டேக்கு ரொம்ப ஹார்ட் ப்ரோக் ஆகிடுது. இப்படி மொத்தமாக அனுப்புறீங்க பார்த்தீங்களா. என் குழந்தைங்க 2 மாதிரி குழந்தைங்க என் மேலே உயிர் வச்சுருக்காங்க. என் பையன் இருக்கேன் அவன் அவ்வளோ பாசிட்டிவ் பொண்ணு. அதை விட தெரியுமா என்னோட அப்பா அம்மா நான் பார்த்து இல்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட குழந்தைங்க இவங்கள தான் ஃபேமிலி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. என்னை பிறந்ததுலேருந்து 10 years தான் ஹாப்பியாக இருக்கேன். அது கூட உங்கள் போர்க்கில் ஜிம் பார்த்துருக்காங்க. என்னை எப்படிலாம் கஷ்டத்தை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. அது ஜிம் ரொம்ப அழகாங்க. எப்படி போக போகிறேன் எனக்கு எல்லாமே வந்துட்டு குழந்தைங்க சமூகம் தான் நினச்சி வாழ்ந்துருக்கேன். சடனாக போகணும்னு சொன்னால் எப்படி போவோம் ஜிம் தான் கேட்டிருக்காங்க. ஜாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே இந்த ஜென்மத்தில் அப்படி ஸ்பால் பண்ணிங்க லைஃபை நெக்ஸ்ட் லைஃப்பில் வந்து எனக்கு வந்துட்டு 3 லைஃபை வாங்கணும் சரியா. நான் என் ஜாக்காய் குழந்தைங்க எனக்கு ரிட்டன் இதே மாதிரி லைஃப் நீங்கள் கொடுக்கணும். அதில் எனக்கு எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வரக்கூடாது ஓகேவா. அந்த லைஃபாக ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு ஹெல்த் என்ன சொல்கிறது வரக்கூடாது ஓகேவா. ரொம்ப ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் வாழணும்.
இந்த வேர்ல்டுல எனக்கு பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா, ஏன் நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணிருக்கக்கூடாது, எனக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் இருந்தால் இவ்வளோ நாள் இருக்கு. மற்ற எந்த கஷ்டமும் என் லைஃப்ல கொடுத்துருக்கலாம். அதை நான் சமாளிச்சிருப்பேன் தெரியுமா. எந்த கஷ்டத்தாலும் சமாளிக்கலாம். ஆனால் ஹெல்த் இல்லஸ் மட்டும் யாருமே தாக்கே பண்ண முடியலன்றப்போ என்ன பண்ண முடியும், லைஃப்பை மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண லைஃப் டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க தவிர மற்றபடி இந்த லைஃப் ஒரு அழகான லைஃப்பை மாற்ற முடியல. இப்போ ஜிம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறமா டே பார்க்குறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குற டே சொல்கிறாங்க பாரு, கண்டிப்பாக நெக்ஸ்ட் லைஃப்பில் நீ அவங்க நடப்பீங்க சரியா சொல்கிறாங்க. நிஜமாக டே சொல்கிறேன் ஜிம் கேட்குறாங்க. டேக்கு ரொம்ப மார்க் எனக்கு குழந்தைத்தனமாக கேட்டுருக்கா சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன் டே நெக்ஸ்ட் லைஃப்பில் கூட இருக்குல்ல டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் கண்டிப்பாக இருக்கும். நான் அவனுக்கு இப்படி இல்லாமல் போயிடும், இவ்வளோ ஏஞ்சல் ஆச்சு உனக்கு இல்லாமல் போயிருமா சொல்கிறாங்க. நான் அவனும் ஏஞ்சல் இல்லை டே, நாளைக்கு ஏஞ்சல் இல்லை தெரியுமா, ஏஞ்சல் இவ்வளோ கஷ்டப்படுவாங்களா, நான் ஒரு ஹாரர் ஹியூமன் தான். ஆனால் ஜம்காக இருக்க அவன் ஏஞ்சல் தான் தெரியுமா, உண்மையாகவே அவன் எனக்கு ஒரு வாரண்டி எவ்வளோனா பார்த்துப்பா தெரியுமா, எவ்வளோ கேர் பண்ணுவான் எப்போவுமே, எவ்வளோ அவ்வளோ பாசம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க உனக்கு கஷ்டமாக சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை ஜங்கா அப்படி ஹார்ட் பண்ண போறியா சொல்கிறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறோம் 3 month ஆஃப்டர் நான் எல்லாமே போகிறப்போ ஜங்கா ஒன்று உடஞ்சி போயிடும். நீ அப்போ அவனை யார் கம்ஃபர்ட் பண்ணுவான், அவனுக்கு எல்லாம் என்ன பண்ணுவேன், அதுக்கு தான் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் ஆசையாக ஜங்கா ஹார்ட் பண்ணு சொல்லிட்டு ஜிம் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லுங்க கூட தெரியுமா, என் ஜங்கா பக்கத்துலேயே எல்லாம் நினைக்கிறாங்க நான் தான் என் மட்டும் தான் ஜங்கா பசுவாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லவா எனக்கு ரொம்ப பசுவாக இருக்குது ஜங்கா வேறு பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் அந்த கம்பெனி ஒரு பொண்ணு இருப்பாட்டி அவன் செக்ரட்டரி ஜங்கோட செக்ரட்டரி சொல்கிறாரு. ஆமாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது எல்லாம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ இதாக இருக்குது. அவர் ஏக்கமாக சொல்கிறாரு ஏன் ஜங்கா அவன் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ் பண்ணுவேன் ஜங்கா அப்படி பார்க்க மாட்டான், இருந்தாலும் வர கூட ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்காது. ஜங்கா சொல்ல ஒர்க்கில் கரெக்டாக இருக்கா, மற்றபடி எப்படி ட்ரெஸ் பண்ண எனக்கு என்ன சொல்லி கேட்பான். எனக்கு ஜங்கா மேலே தெரியும், ஜங்கா மேலே தெரியும் இல்லையா, அதனால நான் கேஷுவலாக விட்டுருந்தேன் பிடிக்காது பசுவாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் வரிசையிட்டே இருப்பான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்கா தேவையில்லாம மாதிரி பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆமாம் எனக்கு ஜங்கா ரொம்ப பிடிக்கும். வெளியே கூட்டி போகிற கூட யாரும் சைட் அடிப்பாங்க தெரியுமா, எனக்கு அவ்வளோ பசுவாக இருக்கும். அவன் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நான் டைட்டாக ஹேண்ட் பிடிச்சி போய் தெரியுமா ஜிம்னு சொல்லிட்டாங்க. டே பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க வெயிட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் ஜிம்மின்னு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசி ஜங்கா பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. ஜங்குக்கு பேபிஸு அவங்க எப்படி பிறந்தாங்க, அவங்க எப்படி வளர்ந்தாங்க, ஒவ்வொரு கதை அவங்களுக்கு எப்படி ஹனிமூன் போனது, அவங்க ஸ்டே பண்ண பிளேஸஸ் சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்படி மொத்த லைஃபுமே 9 வருஷம் அது நம்ம 7 years லைஃப் ஸ்டோரியுமே சொல்லாதுக்கிறாரு. அவங்க காலேஜ் போய் டேட் பண்ணாங்க, இப்படிலாம் இருந்தாங்க சொல்லி மட்டும் சொல்லாமக்கிறாங்க. டேட் பார்க்குறாங்க. இவ்வளோ பயிர் வச்சுட்டு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது, இவ்வளோ அழகான லைஃப் தெரியுமா நீயே சொல்ல, இவ்வளோ யாராவது இவ்வளோ அழகான ஒரு லைஃப் இருந்தால் யாராவது லைஃப் விட்டு போக நினைப்பாங்களா. நம்ம ஒரு பேர் சொல்லப்பட்ட ஹஸ்பண்டு என்னோட குழந்தைங்க நம்ம மேலே வீடு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறப்போ அவங்க விட்டு போன யாருக்கா தோண மாட்டே ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை சரியாக சொல்கிறாங்க. சரி டே ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஒரு ஸ்பேஸ் எல்லாம் கேட்கறதுக்கு இருந்தாலும் வேறு வழியில் சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் டெய்லி வந்துட்டு டெய்லி ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ண டேப்லெட் போட்டு ஜிம்னு கேட்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு போடுறது அது போடணும்ல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கா, ஜிம்முக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட சொல்கிறாங்க. ஜிம்மில் எடுத்து போடுறாங்க. ஓகே டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு டெய்லி ஜிம் வெளியே கூட்டிட்டு போகிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான பிளேஸ்லாம் உட்கார வைக்கிறோம். அட்லீஸ்ட் எனக்கு இப்போ வீட்டில் இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுமா, அதை நினச்சி ரொம்ப சீக்கிரமே இருக்கிற யாரும் பயம் வந்துருச்சு. கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு ரிலாக்ஸாக இருப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டிட்டு போகிறாங்க. எனக்கு பீச் பிடிக்கல வா சொல்கிறாங்க. எனக்கு பீச் பிடிக்குதான், ஆனால் ஜங்கா கூட்டிட்டு பேபிஸ் கூட பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கூட பிடிக்காது சொல்கிறாங்க. பிடிக்கும் டே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்டு பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது பேபிஸ் கூட தான் ஹாப்பி ப்ளே பண்ணுவாங்க தெரியுமா. ஜங்கா இருக்கானா என்ன பேபிஸ் தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். அவர் ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா. நாங்கள் 3 பேரும் ஜங்காவும் தான் நினச்சி விட்டுருவோம் சொல்லி பேபிஸ் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கெல்லாம் கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரி கேட்க பாவமாக இருக்குது. எனக்கு சொல்கிறது பார்த்தா அவ்வளோ ஆசை சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பண்ணுவோம் தெரியுமா. அப்புறம் காட்டன் கேன்லாம் வாங்கி கேட்போம், வாங்கி தருமா. அப்படி எங்கே வந்து அவன் வாங்கி பாவ சொல்கிறாங்கன்னு. ஆமாம் சம்டைம் குழந்தைக்கு முன்னாடி கிஸ் பண்ணுவான் சொல்கிறாங்க. ஜிம் டேக்காகன்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்புறம் நான் பேபி சொல்லி பாப்பா இருக்கணும் பசுவாவா ஜங்ஷி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஜங்ஷனும் பசுவாவா, நீயே வந்துட்டு மாமா கிஸ் பண்ண சொல்லிட்டு அடிப்பா, அவளுக்கு பிடிக்காது ஒரு பசு வாடுவா. ஏன்னா என் மாமா நீ கிஸ் பண்ண சொல்லலாம் அவங்க சொல்லுவான் அப்போ தான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜிம் தான் ஒரு ஃப்ரெண்டு ஒரு டே வந்து ஒரு அந்தளவு கம்ஃபர்ட்டாக பார்க்குறாரு. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறாங்க. டே வந்து எல்லாத்தையும் கேட்குறாரு. ரொம்ப ஹாப்பியாக கேட்டுருக்காரு. கஷ்டமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறது அதை கேட்குறாரு. ஜிம்முக்கு அந்த 3 month ஒரு கம்ஃபர்ட் சொன்னாலும் அதே தான் மாறுறாங்க. அப்போ ஜிம் பேசிட்டு இருக்கும்போது ஜிம்முக்கு வெயிட் பண்ணுறது டே பார்க்குற ஜிம்மி நட சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம டே டேக்கு இன்ஜெக்ஷன் வந்து இருந்திருக்கும் ஜிம்ல பேக்கில். அப்படி ஜிம்ல டே தான் ஜிம்முக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறாங்க. இப்போ ஜிம்மு கொஞ்சம் காம் ஆகுறாங்க. டே வந்து ஜிம்மில் ஷோல்டர் சாப்பிட்டு வச்சுக்கிறாங்க. வந்து இல்லை சொல்லிட்டு கொஞ்சம் டாக் பண்ணுறாங்க. எப்படி தான் அந்த ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஜங்கு வந்துருப்பா சொல்லிப்பாங்க. ஜங்கு ஜிம்மு கண்டுக்க மாட்டாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். பரவாயில்ல கொஞ்சம் சும்மா இப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஜிம்முக்கு இறங்குறாங்க. டே பார்க்குறாங்க. இது ஹார்ட் அட்டாக் சொல்கிறாங்க. இல்லை டே ஜிம்மு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் டே சரி ஜங்கால் ஹார்ட் பண்ணி ஹாப்பியாக தான் இருக்குது. எனக்கு இப்போ இப்படி ஹார்ட் பண்ணதான் அவனுக்கு ஈஸியாக இருக்க முடியும் ஜிம்மு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ டே சரி சொல்கிறாங்க. அப்படி 1 நம்ம ஜிம்மு டே வந்துட்டு இருக்காங்க. இப்படினாக்கா ஆஃபீஸ் டேப்பில் அங்கே ஒரு ஆல்ரெடி போகணும் காசு பேசிட்டு இருக்காங்க. டே டக்கு ஜிம்மில் பின் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு டே ஜிம்மு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இதில்
விட்டு கொடுங்க இருப்பாங்க. ஆஃபீஸில் பயங்கர காசு பேசுவாங்க. இது டேபிள் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம டேபிள் பண்ண ஜிம்மில் இருந்தாக்க ஒரு மாதிரி பின் பண்ணிட்டு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் க்ளோஸாக நின்றுருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்துடும். ஐயோ ஒரு பார்த்துட்டு கிட்டே பார்க்குறேன். கண்டிப்பாக அப்படியே இந்த பொண்ணு வந்து ஸ்ப்ரெட் பண்ண நியூஸ் சொல்லிட்டு அப்படி விட்டுறாரு. அப்படியே பிளான் பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம ஜிம்மிட்டு ஒன்றா இருக்க மாதிரி நம்ம ஜேகேக்கு நியூஸ் போகிற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணுறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா ஹார்ட் ஆகி பண்ண ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு கஷ்டமாக இருக்கா? இல்லை டே கஷ்டமாக இல்லை. ஆனால் உன்னை பற்றி தப்பாக நினச்சி கூட பயமாக இருக்குது. ஏன்னா உன்னது சொல்லிட்டு நீ ஃப்ரெண்ட் இல்லை ஜங்கா அப்படின்னு நீ பியோர் சொல். உன்னை போய் தப்பாக நினச்சி விடாத கஷ்டமாக இருக்குது. என்னை பற்றி இதை நினச்சாலும் பரவாயில்ல. உன்னை பற்றி நினச்சி என்ன பண்ணுறது? ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. உன்னை பற்றி யோசிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்னை பற்றி யோசிக்க என்ன இருக்குது? ஜிம் கேட்குறாங்க. நானும் சாக போகிறோம் தானே. ஜிம் சொல்கிறாங்க. டே கேட்குறதுக்கு ஏன் அப்படி பேசுகிறேன்? ஏன் நெகட்டிவாக பேசுகிறேன்? டே கேட்குறாங்க. உண்மை தானே டே? ஜிம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத ஓகேவா? நீ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னது ஹாப்பினஸ் ஜங்காவும் பேபிஸ் தான். அது சொல்கிறாங்க. பேபிஸ் கூட ரொம்ப டைம் பண்ண ஆசையாக இருக்குது தெரியுமா? ஆனால் ப்ரீத் பண்ண முடியல. டே சொல்லிட்டு ஆமாம் அதனால நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். அப்போ கூட பாப்பா கேட்டா ஏன் ஃபோன் பேசிட்டு இருக்கா? வந்து ப்ளே பண்ணி சொல்லிட்டு அவரு ப்ளே பண்ணுவீங்களா? ப்ளே பண்ணாக்கா ஒரு மயக்கம் வருது. ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் பேபிஸ் கூட ப்ளே பண்ண ஆசை தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ப்ளே பண்ணாக்க ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண முடியே. ஜிம் சொல்கிறாங்க. டே அப்படி ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் நம்பிதான் இருக்காங்க. டேக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணி டே தான் தராங்க. திருப்பி ரொம்ப ஹார்ட் ஆகுறாங்க. அப்படியே நம்ம டேஜ் எப்படி கொஞ்சம் பார்க்க நம்ம டே வந்து அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் அதுக்கு ஷாப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேபிஸ்க்கு ரொம்ப நேரம் ஷாப்பிங் போன ஆசை ஜம்காக இருக்கேன்னு ஏமாவோட பாசத்தில் பேபிஸ்க்கு கூட்டிகிட்டு போக மாட்டான். எனக்கு தனியாக கூட்டிகிட்டு போனாங்க. நான் ஃபீல் பண்ணி நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படி ஆமாம் நார்மலாக ஷாப்பிங் போனான்ட்டு அது கூட வரமாட்டான் சொல்லிட்டு ஆமாம் அப்படி கூட வரமாட்டேன்றான். அப்படின்னு ஒர்க்கில் ஃபுல்லாக மூழ்கி போயிருக்கான். இன்றைக்கி தான் பேபிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தேங்க்யூ டே ஜிம் சொல்லிட்டாங்க. அப்போ தான் டே காரில் உட்காந்துருப்பாங்க. டே அப்போ ரியலாக வந்து ஜிம்மோட ஃபோன் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. லிஃப்ட் பண்ணி பண்ணுறாரு ஸ்டோரியில் லிஃப்ட்டில் இருக்கும். ஆனால் அவர் வந்து இப்போது ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன டே சொல்லிட்டு இப்போ ஹாப்பியாக இருக்கணும் ஆசை. நீ இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கணும். உனக்கு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இருக்கணும். ஃப்ரெண்டாக இருக்கணும். இப்போ எனக்கு ஆசை இருக்குது. அதான் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் லைஃப்பில் எனக்கு சோல் மட்டும் நீ பார்க்கணும் சரியா? ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ கூட சோல் மட்டும் தான் வரணுமா? பாய் ஃப்ரெண்ட் ஒரு சொல்லிட்டாங்க. அடிப்பேன் என் ஜம்கா மட்டும் பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் நீ எனக்கு சோல் மட்டும் தான் ஜிம் சொல்லிட்டாங்க. அப்படியோ அப்படி கூட வரக்கூடாது. டே வந்து டீஸ் பண்ணாங்க. ஜிம் அப்படி ஜிம் ஹாப்பியஸ் மைண்ட் பண்ணி பேசாது. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக பழைய ஜிம்மில் பார்க்குற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இதே மாதிரி சென்சிட்டிவ் டே சொல்கிறாங்க. தேங்க்யூ டே பேப்ஸ் ரொம்ப ஹாப்பியாக தான் டே சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்யூ பண்ணுறேன். எனக்கு ஜங்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கலாம் சொல்கிறாங்க. அதே டைம் கூட மிஸ் பண்ண ஏன்னா டைம் கிடைக்காது. ஜங்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா குழந்தைங்க ரொம்ப பாவம். ஷாப்பிங் கூட ரொம்ப எங்கிட்டாங்க. டே சொல்கிறாங்க. ஜங்கு டேக்கு ரொம்ப கஷ்டம். குழந்தைங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஷாப்பிங் போகிறதுலாம். ஜங்கா கூட்டிகிட்டு போக மாட்டானா அதனால தான். அட்லீஸ்ட் நீ கூட்டிட்டு வந்தால் ரொம்ப ஹாப்பி டே. சரி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நாங்கள் அடிக்கடி கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வேணா டே ஓகேவா? டே ஞாபகம் வச்சுக்கோ 3 months ஆஃப்டர் உனக்கு ஒரு அழகாக மேரேஜ் நடக்கணும் ஓகேவா? அங்கிள் ஆண்டி அப்புறம் உனக்கு ஒய்ஃபு ஒய்ஃப் ரொம்ப அழகாக வாழணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறீங்க. கண்டிப்பாக டே பார்த்துருக்காங்க. ஜிம்டா சரி டே நாங்கள் போய்ட்டு வரோம் சொல்லி ஜிம் வந்து காரை விட்டு இறக்கிட்டு பேஸாக கூட்டிகிட்டு போயிடாரு. இப்போ ஒரு 1 week ஆஃப்டர் தான் டே பார்க்குறாங்க. சரி இப்படி ஜஸ்ட்டு இந்த மாதிரி பேசியிருந்தா காசு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணால் எப்படி ஜக்கி கொஞ்சம் டவுட் வரும் சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோம் ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா ஹிக்கிஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஹிக்கிஸ் அவங்க சொல்கிறாங்க. அது ஜிம்முக்கு ஒரு மாதிரி அவ்வளோ பெயினாக இருக்குது. எனக்கு புரியல ஓகேவா? ஆனால் இப்படி இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண முடிவு ஆக்டிங் பண்ண சொல்லி முடிவு பண்ணிட்டுனாக்கா அது ப்ராப்பராக பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு அவனுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஜெக்கிக்கும் தெரியும். ஆனால் அவங்கள்ட்ட இதை கேட்டால் தான் சொல்லிட்டாங்க. கேட்குற டேஸ்ட் நான் கேட்க மாட்டான் சரி. எனக்கு அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன். எனக்கு புரியுது வேறு பார்த்து தானே எனக்கு ஆஃபீஸில் இருக்கும்போது அப்படி டேஸ்ட் சொல்லிட்டு எனக்கு காம வச்சு அவங்க போட்டு பார்த்துட்டே இருக்கா தெரியுமா? எவ்வளோ ஒர்க் பிஸியாக இருந்தாலும் லேப்டாப் மொபைல் எடுத்து ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அந்தளவுக்கு பேசலாம் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கா சரியா சொல்கிறாங்க. தப்பு பண்ண கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து கோவப்பட மாட்டான் போல சொல்லிட்டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹிக்கிஸ் மேக் பண்ணுறது அவங்க சரியா சொல்கிறாங்க. ஹிக்கிஸ் சட்டையே ஏன்ட்டே அதுக்கு எதிராக இருக்குமா மாஸ்க் கேட்குறது அதுக்கு எதிராக இருக்கா? ஹிக்கிஸ் மேக் பண்ணுற மிஷின் எதாவது சொல்கிறாங்க. அதுக்காக மிஷின் எதாவது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது நம்ம தான் மேக் பண்ணி அவங்களும் சொல்கிறாங்க. அது எப்படி ஜிம் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க. ஜஸ்ட் பைட் தான் அவங்க சொல்கிறாங்க. பைட்டா சொல்கிறாங்க. இப்போ வேணா ஜிம் பார்க்குறாங்க. அவரால் பைட் பண்ணிக்க முடியாது. எனக்கு நெக்கில் எப்படி பைட் பண்ணுறது ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டே ஜிம் சொல்கிறாங்க. டே படி ஜிம் மேக்கில் பைட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஹிக்கிஸ் மேக் ஆகிட்டா டே சொல்கிறாங்க. நீ பாரு சொல்கிறாங்க. ஜிம் எடுத்து பார்க்குறாங்க. இது ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு இது கஷ்டமா டே கேட்குறாங்க. ஏன்டா டே கேட்குறாங்க. இல்லை நீ எனக்கு கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. எனக்கு அது கஷ்டமான சரியா டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஓகே டே ஜிம் சொல்கிறாங்க. இது பார்த்தா டே ஜாக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த கஷ்டம் நல்லதுக்கா சரியா? அப்போ தான் வெறுப்பு வரும். அப்போ தான் வேறு ஒரு பாசம் லைஃப்பில் வந்து அக்செப்ட் பண்ண முடியும் சரியா? இதில் நல்லதா ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு தேவைச்சிருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஜங்க் வந்து பார்த்துருப்பாங்க. ஜிம்மில் நெக்கில் ஹிக்கிஸ்க்கு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஏன்டா இதெல்லாம் என்னது உன்னை பார்த்து நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க. காது கொண்டு கேட்க முடியலடா. ஆனால் செம் டைம் இல்லை அதை எப்படி சொல்லி கோவப்பட முடியல. என்னோட ஜிம் ஆச்சு என்னாச்சு அம்மா எப்படி பண்ணிட்டு இருக்கா? ஜம் கேட்குறாங்க. இதெல்லாம் ஜிம்முக்கு வந்து கேட்குது. ஜம் பேசுகிற ஜிம்முக்கு கேட்டிருக்கோம். ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பார்ப்போம் ஜம்காவுக்கு வந்து ஹார்ட் ஆகுது இல்லை ஜிம்முக்கு பார்க்குறாங்க. சரி ஓகே இதான் நல்லது ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் தான் ஜம்கோ ஹார்ட் ஆகும். ஜிம்மில் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜம்கோ ஜிம் எழுப்புறாங்க. அப்போ ஜிம் நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஜம்கோ
ஃபுட் பண்ண சொல்லி கேட்டுருப்பாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவருக்கு லைஃப் லாங் ஜம்முக்கு வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணணும் ஆசை. ஜம்முக்கு வந்து ஜஸ்ட் ஜிம்மில் படுக்க வச்சுருப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்படி படுத்துக்கணும், நான் எப்படி இருக்கணும் அந்த பேசி எனக்கு கூட சொந்தம். ஜிம்மில் வந்து ஜம்முக்கு ஜஸ்ட்டில் படுத்துக்கணும் நினச்சிருப்பாரு. இதெல்லாம் எனக்கு கூட சொந்தமான சொல்லி எனக்கு சொந்தமானவங்க உங்களோட ஹார்ட் இது எல்லாமே உங்களோட ஹார்ட் பீட் கூட எனக்கு சொந்தமானதாக இருக்கணும், எப்பவும் கூட இருக்கணும் ஆசைப்படுறேன் ஜம்முக்கு. ஆனால் எனக்கு அந்த சான்ஸ் சரியாக மன்னிச்சிக்கோ. ஜிம்மில் ஜம்முக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜம்முக்கு அவ்வளோ ஹப்பாரு ஒரு மாதிரி வெயின் ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோ தூங்க வச்சிருப்பாரு. ஜிம்முக்கு ஜம்முக்கு ஜஸ்ட் தூங்கினா அன்றைக்கி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட் ஜிம் கேட்டு சொல்கிறாங்க ஜம்முக்கா ரொம்ப கஷ்டப்படுற டே சொல்லிட்டு அப்படி ஆகும் சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எப்படி தான் டேஸ்ட் போயிட்டு இருக்கு. ஒரு 3 வீக்ஸ் சாப்பிட்ருக்கா நம்ம ஜிம்மின் தான் டேக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ டே கேட்குறாங்க மெடிசனாக போட்டியா சொல்லிட்டாங்க. போட்டு டே ஜிம்மின் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு எதுவும் தெரியல டே ரொம்ப டயர்டாக இருக்கா. ஆமாம் டே சொல்கிறாங்க. ஏன்டா என்னாச்சு கேட்குறாங்க. தெரியல டே சொல்கிறாங்க. என்னெல்லாம் சாப்பிட கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம அவங்க வேறு சொல்லிப்பாங்க இந்த ஃபுட்டு வந்து எடுக்க கூடாது சொல்லிப்பாங்க. ஆக்சுவலாக ஜிம்மில் மீட் சாப்பிடுவாங்க. அந்த மீட் வந்து ஜிம்மின் அந்த சுச்சுவேஷன் சாப்பிடக்கூடாது, பிளட்டுக்கு ரொம்ப அலர்ஜி கொடுக்கும், இப்போதைக்கு அவங்க சாப்பிடக்கூடாது சொல்லிப்பாங்க. ஜிம் தெரியாமல் சாப்பிட்ருப்பாரு. அது சாப்பிட்றதுல ஜிம்முக்கு ஒன் டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. டே பார்த்து ஜிம்மின் ஓகே தான் சொல்கிறாங்க. அதை டே சொல்கிறாங்க பாரு நான் வரேன் ஓகே சொல்லிட்டே தான் இப்போ ஃபோனை கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஒரு மாதிரி இருக்காங்க. ஜங்ஷன் தான் அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்ஷன் சொல்கிறாங்க. இப்போ அம்மா அதே சொல்லிக்கிட்டே வராங்க. ஏன்னா சாட்டர்டே பேபிஸ்க்கு ஸ்கூல் லீவு. ஜங்ஷன் ஆக்சுவலாக தூங்கிட்டு இருப்பாங்க டைமில் ஆஃப்டர்நூன் டைம் தான் அது. அப்போ நம்ம ஜங்ஷன் வர அம்மா எனக்கு பொருள் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி வரும்போது தான் நம்ம ஜிம்மில் வந்துட்டு அப்படியே எங்கே காட்டு சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அப்படி ஒரு மாதிரி காஃபி வந்திருக்கும். காஃபி மேலே பிளட் வந்துட்டு ஜங்ஷன் மேலே போய் தெரிச்சிருக்கும். இப்போ ஜங்ஷன் வந்து மைந்து போயிடும். அந்த டைமில் அஜிமா வீட்டில் இருக்க மாட்டாங்க. இப்போ ஜங்ஷன் பார்க்குறோம் அம்மா அப்படி கூப்பிட்றா. இப்போ டக்கு நம்ம ஜிம் அங்கே வாங்கிடுறாரு. கரெக்டாக டே வந்திருப்பாரு. டே வந்து பார்க்குறது ஜிம்மி சார் ஓடி வராங்க. ஓடி பார்த்தாக்கா அப்புறம் டே ஜங்ஷன் கேட்குறான் அங்கிள் டே அங்கிள் அம்மாவுக்கு என்னாச்சு பேபி கேட்குது. இப்போ டே பார்க்குறாங்க ஜங்ஷன் பேபி மேலே பிளட் தெரிஞ்சிருக்கு. டே பார்க்குறாங்க அது ஹீரோ சொல்லிட்டு தான் டக்குனு வயனுக்கு கால் பண்ணிட்டாங்க. வயன் பார்க்குறாங்க இப்போ இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா தான் சரியாகும் நான் வரேன் சொல்லிட்டு வயன் வராங்க. வயன் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஜெக்ஷன் கொடுத்தா லைக் ஒரு பாடி வந்து ஒரு ஹெல் மாதிரி பெயின் வரும். அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம வயன் கொடுக்குறாங்க. டே பார்க்குறேன் இப்போ ஓகே யாரும் சொல்கிறாங்க என்ன சாப்பிடாரு கேட்டாங்க. சொல்கிறாங்க கடவுளே கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு தெரிஞ்சிருக்காது அவன் மெடிசன் டைம் போட மாட்டாங்க வயன் சொல்கிறாங்க. டேக்கு வயனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்ஷன் பார்க்குறாங்க. ஆன்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வயன் பார்க்குறா யாருப்பா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அஜிமோட பையன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க ஆண்டி அம்மாவுக்கு என்னாச்சு ஏன் அம்மா அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லுங்க ஆண்டி ஏன் அம்மா வந்து பிளட் வாமிட் எடுத்தாங்க அம்மாவுக்கு என்னாச்சு அம்மா ஏன் வாங்கினாங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சரி அம்மா சரியாயிடுவாங்க அம்மா ஜஸ்ட் அதை அழைச்சி போட்டு சாப்பிட்டுப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை அம்மாவுக்கு எதுவும் வேறு என்ன இருக்கா அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லைப்பா சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறா. இப்போ ஒயினுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கால் வந்துருக்கு. டே பார்க்குறாங்க உனக்கு சொல்கிறேன் எனக்கு ஒயின் பார்க்குறேன் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கால் வந்துருக்கு. நான் கிளம்புறேன் சொல்லி போயிடா. இப்போ நம்ம டே கிட்ட பேபி கேட்குது அங்கிள் நீங்கள் ஹைட் பண்ணாதீங்க சொல்லுங்கள் அங்கிள் கொஞ்சம் டேஸ் அப்பா வேறு அம்மா ஃபோக்கஸ் எப்படி கேர் பண்ணி மாட்டாரு எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அம்மா எப்படி ஹார்ட் இருக்காங்க சொல்லுங்கள் அங்கிள் அம்மாவுக்கு என்ன அங்கிள் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை சொல்லுங்கள் அம்மா கொஞ்சம் வைக்க பயப்பட ஜஸ்ட் நார்மலாக தான் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு போனதுன்னு சொல்லுறாங்க. டேடாக்கெல்லாம் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ பேபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் நம்ம ஒரு 2 hours சாப்பிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ மட்டும் ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. டேஸ்ட் சொல்கிறாங்க ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு பொருளாக சொல்கிறாங்க. அது டேஸ்ட் சொல்கிறாங்க பாரு எதுக்கு இந்த ஃபுட்டை சாப்பிட்டு கேட்குறாங்க. தெரியாமல் சாப்பிட்டு டேஸ்ட் வந்து சொல்லிட்டு சாப்பிட வைக்க சொல்கிறாங்க. சரி டேஸ்ட் ஓகே ஓகே ஜிம்மின் நான் கிளம்புறேன் சொல்லிட்டே போயிட்டாங்க. ஜிம் உட்காந்துருக்காங்க பேபி தான் அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்ஷன் சொல்கிறாங்க. அம்மா உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு என்னாச்சு அம்மா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு என்ன ஆச்சு தாங்க எனக்கு எதுவும் இல்லையா கேட்குறாங்க. மம்மா நல்லா இருக்கா சொல்லிட்டு இல்லை மம்மா நீங்கள் போய் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் மம்மா உங்கள்கிட்ட என்ன ஹைட் பண்ணிங்களா கேட்குறாங்க. அதில் உள்ள சொல்கிறாங்க மம்மா சொல்லுங்க மம்மா பயமாக இருக்குது பேபி சொல்லிட்டு பாலா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ டாக்டர் சொல்கிறது கேட்டு காமி டாக்டர் சொல்கிறாங்க என்ன சொல்லுவா அப்படி கேட்குறாங்க. மம்மா அந்த பிளட் வாமிட் எடுக்கிறாங்க வாங்க டேடா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு சொல்லுவாங்க. சரி ஜங்ஷன் சொல்கிறான். ஜிம் பார்க்குறாங்க ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஆமாம் மம்மாட்ட டேடாட்ட சொல்லுவேன் என் டேடா உங்களுக்கு சரியாக பார்த்துக்கிறாங்க உங்க கேர் பண்ணாமல் தான் அப்படி நல்லா அப்படி ஆகுது பாருங்க. டே அங்கே கூட ஒன்றும் பாசமாக இருக்காங்க கேர் பண்ணுறாங்க. ஆனால் டேடா பாருங்க ஒர்க்கு சொல்லிட்டு ஒர்க்கில் பிஸியாக இருக்காரு. அவரும் மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்ஷன் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம சொல்லுவேன் அவருக்கு கேர் பண்ணுறது இல்லை கொஞ்சம் நேரம் வெளியே கூட்டி போகிறது தெரியுமா அவர் கண்டுக்க மாட்டார் அது மாதிரி இல்லை மாறிட்டார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்ஷன் சொல்கிறான். ஜிம் பார்க்குறது சொல்லக்கூடாது தங்கம் சொல்கிறாங்க. இல்லை நம்ம சொல்லுவா சொல்கிறாங்க. டேடாக்களை சொல்லுவோம் சரியா அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருக்கு நம்ம சரி பண்ண ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்லி பேபி சொல்லிட்டு ஜிம் ஜங்ஷன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பார்த்து சொல்லுவோம் அவங்க சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை இப்போ மேலே சொல்லுவோம் சொல்கிறாங்க அப்போ சொல்லக்கூடாதாங்க ஓகேவா நல்லா பாவம் நடக்க ஒன்றும் தெரியாதுடா சொல்கிறாங்க. இல்லை மேலே சொல்லுவோம் மம்மா சொல்கிறாங்க அப்போ சொல்லக்கூடாதாங்க சொல்லக்கூடாது சரியா ஜெமீன் தான் அப்படி ஏன் மம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மம்மா சொல்கிறாங்க மம்மா சொல்லுங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க குழந்தை கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கான் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சுருக்காங்க. ஜிமின் வந்துட்டு இல்லை அவங்க ரொம்ப எங்கேயும் போயிட்டு வரலாம் ரொம்ப சஃபர் ஆகும் சொல்லிட்டு ஜங்ஷன் சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க மம்மா உங்க கூட இருக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. ஏன் மம்மா சொல்கிறாங்க மம்மா காட்டுக்குள்ளே போகிற சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்னோட தங்க பாரு நான் ஒன்று அப்பாவை 3 பேர் விட்டுட்டு காட்டுக்குள்ளே போக போகிறேன் சொல்கிறாங்க. நீங்கள் போய் சொல்லிட்டீங்க கோமா டேடா மேலே ஏன் மேலே கோமா கேட்குறாங்க. ஜங்ஷன் தப்புன்றதா சொல்லுவாங்க. இல்லைன்னு தாங்க ஜங்ஷன் தப்பு பண்ணல சரியா அம்மா தப்புன்ற தெரியாமல் தான் காட்டுக்கு மம்மா மேலே கோமா சொல்கிறாங்க.
என்ன பாப்பா சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் நடந்தா சொல்லாந்துக்கிறாங்க. பேபிக்கு ரொம்ப அகமாக இருக்குது அம்மா சொல்லிட்டாங்க. எங்கள் பாட்டத்தாங்க டேடா ரொம்ப பாவம், ரொம்ப நல்லவர் தெரியுமா, எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு, உயிரை வச்சிருக்காரு. அவர் உங்களை வெளில கூட்டு போகிற ரீசன் நான் தெரியுமா, எனக்கு நான் வெளில கூட்டு போனாக்க என் கூட நான் எல்லாம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாக்க நான் இன்செக்ரிஃபை பண்ணுவேன். அப்படி கூட என்னை ஹர்ட் பண்ணக்கூடாது நினைக்கிறேன். சரியா பாவம் டாடா ரொம்ப நல்லவர். சரியா அவர் லவ் பண்ணுறதா எந்த தப்பு பண்ணுங்க லைஃப்பில் பாவம். சரியா அவர் ஹர்ட்டாகக்கூடாது. சரியா சொல்லிட்டாங்க. அம்மா நீங்கள் சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் டைம் முடிய போகுது. சரியா ரொம்ப டைம் இல்லைப்பா, அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏற்கனவே இன்ஜெக்ஷன் பண்ண ரொம்ப ஹெல்ப் மாதிரி இருக்கா தங்கன்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்ப் மாதிரி தெரியுமா, அந்த மெடிசன்ஸ் இந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப ஹெல்ப் மாதிரி இருக்கு அம்மாவுக்கு. வேறு வழி இல்லாமல் அம்மா இருக்க. சரி எனக்கு அப்பா மனசு வெறுப்பு உண்டாக்கணும். சரி அதனால தான் அப்பா வெறுக்கணும். நான் போனதுக்கப்புறம் அப்பா உங்களுக்கு ஒரு அழகான அம்மா கூட்டுருவாங்க. சார் சொல்லிட்டாங்க. எனக்கு யாரும் வேறு நீ தான் எங்களுக்கு அம்மா பேபி சொல்லிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு அம்மா வேணும், டேடாக்கு ஒரு ஒய்ஃப் வேணும். ஓகேவா உங்கள் 3 பேர் பார்த்துக்கிட்டு பாசம் வருவாங்க. நான் இப்படிலாம் பண்ணால் தான் டேடா வருவாங்க. சரியா டேடாக்கும் பாப்பாவுக்கும் எந்த சுச்சுவேஷன் நான் இல்லைன்னு தெரியும் சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. ஆமாம் என் ஜங்ஷன் வந்து சூப்பர் ஹீரோ தான் சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு ஜிம் எப்போவும் அந்த பையனை சூப்பர் ஹீரோன்னு சொல்லுவார். பார்க்குறது அம்மா சொல்லிட்டாங்க. சூப்பர் ஹீரோ எப்போ இருக்குது ட்ரூவாக இருப்பான். சரி எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுமா அம்மா இப்போ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாப்பா. சரி பையன் ஜங்ஷனில் படிக்கணுமா, பெரிய பையனை வளரணுமா, அம்மா கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பா. சரியா சொல்லிட்டாங்க. அம்மா உங்க கூட பக்கத்தில் இல்லாமல் இருக்கேன், நான் உங்க கூட இருக்கேன். எப்படின்னா பக்கத்தில் இன்விசிபிளாக இருப்பா. சரியா உங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம பார்த்துட்டே இருப்பேன். சரியா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். சரி பேபி ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. பேபி ரொம்ப அழுது அம்மா நீ எல்லாமே பேசுகிற மாதிரி பயமாக சொல்லிட்டாங்க. தாங்க அம்மாவுக்கு டைம் வேடா. ஓகே புரிஞ்சுக்கோ. அம்மா விட்டு போகிறேன். சரி ஒன்று பாப்பா விட்டு போகிறேன். நான் விட்டு போகிறேன்றது உனக்கு மட்டும் தெரியும். சரி உனக்கு எங்களுக்கு தெரியும், மற்ற யாரும் தெரியக்கூடாது. ஓகேவா எந்த ஒரு சுச்சுவேஷன் டேடாக்கும் இல்லை பாப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே டேடா ரொம்ப பாவம். அம்மாவோட விஷயத்துலேருந்து நீ பாப்பா டேடா 3 பேர் ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா எனக்கு ப்ராமிஸ் சொல்லிட்டு அம்மா ப்ராமிஸ் கொடுக்குறது ரொம்ப அம்மா சொல்லிட்டு ப்ளீஸ் தாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஜிம் பேசும்போது கூட மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறது. பேபி பயப்படுது. அம்மா சொல்லிட்டு ப்ளீஸ் இங்கே பாரு யாருக்கு தெரியக்கூடாது, வீட்டில் யாருக்கு தெரியக்கூடாது சொல்லி சொல்கிறாங்க. பேபி பார்க்குது. அம்மா சொல்லிட்டாங்க ப்ளீஸ் தங்க. அம்மா சொல்கிறாங்க கேட்பல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோட தங்கன்னு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டு தாங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டாங்க. பேபி தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறா சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் லைஃப்பில் கண்டிப்பாக அம்மா உங்கள் பசங்க இவங்க கூட டேடா கூட பாப்பா கூட 4 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நிஜமா சொல்லிட்டாங்க. பேபி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறது, ஃபேஸ்ல கிஸ் பண்ணுது. லவ் யூ அம்மா சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. முடிச்சு போட்டு எனக்கு ஆசை கிடையாது, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபி பார்க்குது. டேடாவையும் பாப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்து பல்லம்மா சொல்லிட்டாங்க. பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட பையன் மட்டும் என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு அப்பா நீ அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. பேபி டைட்டாக அப்படி அப்பாவோட பார்த்ததில்லை. சரியா ஆனால் எனக்கு ஒரு அப்பா என் பொண்ணு எனக்கு ஒரு அம்மா அப்படி ஜிம் தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. பேபி ரொம்ப அழுது. அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு என் அம்மா நம்ம டேரக்டர் பேச பார்ப்போம், வேறு ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லை எடுத்தாங்க. அதுக்கான வாய்ப்பில் முடிஞ்ச சான்ஸே இல்லை. சரியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கு. எனக்கு காடை பிடிக்கல அம்மா சொல்கிறாங்க. ஏன் பாசிட்டாங்க ஆல்ரெடி அம்மா கிட்ட பிரிக்கிறாங்களா சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஜிம் நான் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் ஜிம்மோட கேர் பண்ண அனுப்புகிற வீட்டில் யாருக்குமே தெரியாமல் எனக்கு அவங்க பாப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டு ஜிம் நான் ஸ்டெப்பில் காலை வச்சு பயப்படுறாரு. எனக்கு அவருக்கு கால் ஷிவர் ஆகிட்டு இருக்கு. பேப்பாக்கு இதை பிடிச்சிக்கோங்க. அதுக்கு ஜிம் நான் பேபி நான் ஜங்ஷன் ஜிம்ல ஹடை பிடிச்சி கொடுத்து வரான். ஜிம் பார்க்குறாங்க தங்கம் எனக்கு முடியல அம்மாவுக்கு கொஞ்சம் தண்ணி தெரியாது சொல்லிட்டாங்க. ஜிம்மோட போய் எடுத்தது தண்ணி கொடுக்குது குடிக்க சொல்லிட்டு ஜிம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்ஷனுக்கு ஜிம்மை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சஃபர் ஆகுதுன்னு சொல்லி மெடிசன்லாம் ரொம்ப சைட் எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. எப்போ நான் விட்டு போகிறோம் சென்றும் டைம் போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஜிம் டே 1 டே இப்போ ஜிம் வீட்டில் இருக்கிற ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்ப டே பார்க்குறேன் ஜிம் ரொம்ப டயர்டாக இருக்கா கேட்குறாங்க. ஆமாம் டேஸ்ட்டாங்க பசங்க வீட்டுக்கு வரையா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதா சொல்கிறாங்க. அது டேஸ்ட்டாங்க பாருங்க காஃப் பண்ணாலும் இதெல்லாம் பண்ண பிளட் வரும். முக்கியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் வீட்டுக்கு வரையா கூட்டிகிட்டு போகிறா சொல்லிட்டாங்க. அது இல்லை ஹவுஸ் கூட்டிகிட்டு போகிறா சொல்லிட்டாங்க. ஜிம் சரி டேஸ்ட்டாங்க ஜிம் டே போகிறாங்க. அப்போ நான் ஜிம் டே ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க மிரரில் கார் மிரரில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணி வராங்க சொல்லிட்டு கொஞ்சம் டேஸாக டேக் டவுட்டாக இருக்கும். ஜிம் சொல்லிட்டாங்க டேஸ்ட்டாங்க வேறு ஃபாலோ பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. ஃபாலோ பண்ணுறாங்க ஆமாம் சொல்லிட்டாங்க. யார் டேஸ்ட் சொல்கிறாங்க தெரியல. நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க யார் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி சார் 2 days ஆஃப்டர் அந்த பர்சன் ஃபாலோ பண்ணுறாங்க. விழா ஹவுஸ்க்கு வந்துட்டு டே டேக்காக அந்த பர்சன் பிடிச்சிடறாங்க. ஃப்ரெண்டில் இருந்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு சிஐடி ஆஃபீஸர் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. இப்போ டே வந்துட்டு அந்த விழா ஹவுஸ்க்கு கூட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் ஜிம்மி அப்படி மயங்கி படுத்துருக்காரு. சோர்வா இப்போ அவங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டாங்க பாருங்க என்ன நடக்குது கேட்குறாங்க. இப்போ நம்ம டே சொல்கிறாங்க உங்களை எதாவது பண்ண சொல்லி யார் சொல்ல கேட்குறாங்க. ஜங்க் சார் ஜங்க் சார் ஆமாம் ஜங்க் சார் சொன்னார். அவர் ஒய்ஃப் கூட யாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் யார் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க யாரும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சொல்லிட்டு கேட்டாங்க. வந்துட்டு எந்த ஒரு இன்டென்ஷன் என் ஒய்ஃப் கிட்ட வராங்க தெரியல எனக்கு என் ஒய்ஃப் வந்து தப்பான பர்சன் கிடையாது. நான் தப்பான பர்சன் இல்லை யாரும் வந்துட்டு சம்திங் என் ஒய்ஃப் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ரீசன் தான் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உங்கள் எம்டிஆர் கேட்குறாங்க. ஒரு நேம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ டே வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அதுவும் எம்டி வேறு யாரும் இல்லை நம்மளோட மின்ஹோட. ஓகே மின்ஹோ தான் அந்த சிஐடி ஆஃபீஸோட எம்டி.
இப்போ அவங்க ஃபோன் பண்ணவும் அவங்க பிக் பண்ண ஹலோ சொல்கிறாங்க. இப்போ கிம்ட்டாங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எனக்கு பற்றி ஜஸ்ட் அவங்க டேரெக்டாக ஜேகே வந்து அங்கே கான்டாக்ட் பண்ணியிருப்பாரு. அவங்க வந்து அவங்க ஸ்டாஃப் 2 பேர் அனுப்புவாங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பாசம் அனுப்புவாங்க. அவங்க கேட்குறாங்க டேம் சொல்கிறாங்க. டேவும் தெரியும் அவருக்கு. நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பேச சொல்கிறாங்க. சரி மின்னும் வராங்க வீட்டுக்கு. இப்போ மின்னும் அவங்கள்ட்ட ஸ்டாஃப் 2 பேர் இது பக்கம் ஜிமின் டே நேரத்தில் உட்காந்து என்ன நடக்க சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் நான் தான் சொல்லிருக்கிறாங்க இந்த பக்கம் ஒன்று மின்னும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சார் நாங்கள் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சிட்டோம். டே சார் வந்து டேரெக்டாக ஃபாரின் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜிம் சாரை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட் மீட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு வந்து காமா ஜங்கு சார் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தப்பான அஃபெக்ஷன் எல்லாம் வச்சுட்டாங்க. அப்புறம் தப்பான ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து பியூர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஆனால் இது பாசம் இவருக்கு வந்து ரொம்ப டிசீஸ் இருக்குது. அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியல. ஏதாவது ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அப்படிலாம் சொன்னாக்கா ஏதாவது தப்பான வீடியோ ஃபோட்டோ ஏதாவது வந்தால் கூட நீங்கள் யாரும் வெளியே கொடுத்துறாதீங்க அப்படி கூட சொன்னால் சொல்லிட்டு காமா ஒரு ஒய்ஃப் அவ்வளோ பாசம் வச்சிருக்கா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் ரொம்ப அழகாங்க. டேக்கும்போது கஷ்டமாக இருக்குது. இப்போ மின்ஹோ பார்க்குறீங்க என்ன டே பண்ணணும்னு கேட்குறாங்க. மின்ஹோ சரியாக சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஒரு சேல் ஆப்ஷனாக்காக ஒரு பிஹேவியர் ட்ரிப்பை வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறதா சொல்லிட்டு முதல் தடவை உங்கள் நேர்மைக்கு நீங்கள் என்ன சொல்கிறாங்க. எங்கள் நேர்மைக்கு நீங்கள் சொல்கிறாங்க உங்கள் எத்திக்ஸாக கொஞ்சம் ஹைட் பண்ண சொல்லிட்டு ஆமாம் உங்கள் நேர்மை நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா ஆமாம் எனக்கு ஜிம்முக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நாங்கள் எதுக்காக வந்து ஆக்டிங் பண்ணுறது விஷயம் தெரிஞ்சுட்டாக்கா ஜேகே கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவோம். ப்ளீஸ் எனக்காகவும் ஜிம்முக்காகவும் நீ வந்துட்டு எங்கள் ஆக்டிங் வந்துட்டு உண்மைன்னு சொல்லி சொல்லிட்டு உண்மையை அதே பேர் சொல்லி கேட்குறது உண்மை வேறு பொய்யா சொல்லி ஆமாம் உங்களோட கேஸில் எத்தனை பேர் எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சீட் பண்ணுற மாதிரி சீட்டர் ஹஸ்பண்ட் சீட்டர் ஒய்ஃபாக இருப்பாங்க இல்லையா அப்படி இல்லைங்களா அஃபரில் இருப்பாங்க இல்லையா அது மாதிரி யாராவது மற்றவங்களோட ஸ்டோரி எங்கள் ஸ்டோரி எழுதுறீங்களா சொல்லிட்டு ஆமாம் எங்களோட ஸ்டோரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதை சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஏதாவது கொஞ்சம் ஃபோட்டோ நாங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ ஹக் பண்ணுற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து நீங்கள் சொல்கிறாங்க. இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறது பண்ணணுமா அவர் ரொம்ப சஃபர் ஆக சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சஃபர் ஆக சொல்லிட்டு சேம் டைம் வேணாங்க இவரை ரொம்ப சஃபர் ஆகிறான். ஓகேவா எனக்கு வந்து ஜேகே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சிடேன். ஜேகே நல்லா இருக்கும்னு நினச்சினாக்க இது பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு ஆமாம் ஏன்னா ஜேகே வந்துட்டு அவங்களோட ஜூனியர் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. போயிடலாம் மினிமம் ஒத்துக்கிறாங்க. எனக்கு அவங்க புரிஞ்சு இப்போ ஜிம்மி கஷ்டப்படுறதும் இப்போ விட்டுட்டு போயிட்டாக்கா அவங்க குழந்தைங்க ஜங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க புரிஞ்சுக்கிட்டு தான் சரி ஓகே சொல்லிட்டு அவங்களுமே ஒன்றும் தடவை அவங்க வந்துட்டு அவங்க உண்மையை வந்து ஹைட் பண்ணுறாங்க. உண்மையை ஹைட் பண்ணிட்டு ஃபேக்கான ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. எனக்கு இன்னொரு பர்சனுடைய ஒரு கேஸ் வந்து இவங்க எழுதுறாங்க. இந்த மாதிரி ஜிம்மும் டேவும் உண்மையாகவே ஒரு அஃபரில் இருக்காங்க அவங்க அந்த மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு சம் ஃபோட்டோஸ் எல்லாம் இவங்க எடுக்கிறாங்க. டேரெக்டாகவே எடுத்துருக்காங்க. இவங்க தெரியாமல் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதை ஆட் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோ கூட கொடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இது பார்த்தா கண்டிப்பாக ஹாட் ஆயிடுவா சொல்லிட்டு அப்புறம் அந்த ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஜேகே படித்து பார்த்துட்டு சரி போக சொல்கிறாங்க. அப்படி ஜேகே ரொம்ப அழகாங்க. டே பார்த்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. என்ன அப்படி பண்ணுறேன்னு நம்ப முடியல. அப்படின்ற மாதிரி ஜேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்பவும் இல்லை. அது சரி எப்படி கேட்கறது தெரியல. கேட்டது ஹாட்டாக இல்லை அப்படி கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன்டா அதே சொல்லிட்டேன். ஜேக்கி சொல்கிறாங்க இது போக டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி பார்த்து கூட கேட்க மாட்டேன். அவனுக்கு அந்தளவுக்கு அவங்க லவ் இருக்குதா இதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கான். ஸோ டேக்கு புரியுது. இப்போ டே ஜிம்கிட்ட சொல்கிறாங்க என்ன டே சொல்லிட்டு ஆமாம் நான் ஃபோட்டோ பார்த்து கூட நம்ப மாட்டேன்டா அதை படிச்சுட்டான். அதை படிச்சு கூட நம்ப மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன டே பண்ணிட்டு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் வேறு வழி இல்லை சரியா அவங்க கண்ணு மட்டும் சொல்கிறாங்க. இதெல்லாம் படுது அவங்க சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க டே பார்க்குறேன் ஜிம் பார்க்க டே இன்னும் ஹார்ட் பண்ண சொல்கிறேன். எனக்கு எது கவலை சரி எனக்கு கவலை என்ன அவன் இவ்வளவும் பார்த்து கூட நான் அவனும் வெறுக்க முடியலக்கா அவன் எந்தளவுக்கு ரேஸ் எல்லாம் பண்ண பார்த்தியா அவன் எந்தளவுக்கு இருக்காண்டா. நான் கூட ஸ்டார்டிங் பிளான் நினச்சேன். ஆனால் இப்போ பார்க்க எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ விஷயத்தை கேள்விப்படுறோம் இவ்வளோ விஷயம் நான் பண்ணுறோம் அவனுக்கு பகையில் அதெல்லாம் தெரிஞ்சு கூட கேள்விப்பட்டு கூட வந்துட்டு உன்னை வந்து ஒரு மாதம் கேட்க மாட்டான் கோவப்பட மாட்டான்னு சொல்லிட்டு போ டே சொல்கிறேன். நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறேன். மூச்சு விட மாட்டேன். எனக்கு இந்த மெடிசன் எடுக்க மாட்டேன். எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் நான் சொல்கிறாங்க ஜிம்மே சொல்கிறாங்க. ஆமாட்டே இதுக்கப்புறம் இருப்பேன் தோணட்டே சொல்கிறாங்க. ஜிம்மே சொல்கிறாங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 3 மந்த்து எண்டாக போகுது. இப்போ என்ன சொல்கிறது ஆமாம் நேற்று எனக்கு எப்படினாக்கா நான் கொஞ்ச நேரம் பால்டர் இல்லாமல் ஃபீல் பண்ண சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஆமாட்டே எனக்கு அந்த பால்டர் இல்லாமல் ஃபீல் பண்ண தெரியுமா ஜங்ஷன் எழுப்பி நம்ம அம்மா எந்திரிக்க சொல்லிட்டு எனக்கு கை காலை செல்லில் அடிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுப்பியிருக்காங்க. ஹேண்ட்லாம் கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எந்திரிச்சா சொல்கிறேன். எனக்கு ஆமாம் எனக்கு பயமாக இருக்கட்டே டைம் வேஸ்ட் பண்ண முடியாட்டே ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டே ஜிம் சொல்கிறாங்க. அன்றைக்கி தான் அந்த அனிவர்சரி வச்சுருப்பாங்க கம்பெனியில் 7th இயர் வந்து அனிவர்சரி வந்து போய்பட்டு சரி ஓகே சொல்லிட்டு போயிடலாம் ஜிமின் டே முடிவு பண்ணுறாங்க. அன்றைக்கிட்டே ஜேகே வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அன்றைக்கி தான் வந்து ஜேகே பார்க்குறப்ப ஃப்ளட் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக சொன்னது ஜேகே பார்த்துல கோப்பட்டு பாருங்க நம்ம டே சரி ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஜிம்மிட்ட 2 பேருமே வந்துட்டு நம்ம ஜேகே பார்க்குறதுன்னு தெரிஞ்சு டே ஜிம்மில் கிஸ் பண்ணி ஓகே சொல்லிப்பாங்க. ஜிம்மில் டேவை கிஸ் பண்ணிப்பாங்க. அன்றைக்கி ஜேகேக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அவளுக்கு தெரியும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது சொல்லிட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல இப்படி பண்ண மட்டும் தான் வெறுப்பான். இதுக்கு இப்படி பண்ணுற நம்புவான் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டேஸ்ட் சொல்கிறாங்க. பேசாம எங்களால் கூட்டிகிட்டு போயிடா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஓகே நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி டேஸ்ட்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அன்றைக்கி ரேட்டு தான்
நம்ம ஜிம்மில் வீட்டில் படுத்துருப்பாங்க. ஜேகே ஜிம்மில் போய் கிஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா பண்ண சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவருக்கு. என் கருண்டை கிஸ் பண்ணுறது அவரை பார்த்துக்கு ரொம்ப தேங்க் கூட போயிருக்கும். அப்படின்னு வெறுக்கவே இல்லை. ஜிம்மில் ஜேகே பார்க்குற பேச புரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி கூட அவர்கிட்ட ஹக் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் பாடியில் ரொம்ப ஒரு கம்மி பண்ணுறாரு. எனக்கு என்னாச்சு, எனக்கே என்ன ஃபீல் பண்ண முடியல. என் பாடியில் ஃபீல் பண்ண முடியல. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சஃபர் ஆகுது. பிளட் எல்லாம் ட்ரைன் ஆகிட்டு இருக்கு ஒரு பாடியில். ஆனால் ஜிம்மில் எதுவும் பண்ண முடியல. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாற்றினா ஜேகே யார் மேட்ச் போயிருப்பாங்க. ஜிம்மின் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. மாதிரி சின்ன இருக்கு பாடியில். இப்போ நம்ம ஜங்ஷன் எப்பவுமே அவங்க அம்மா தான் பாப்பா. ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்க அம்மாவுக்கு எப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அப்போது ஜங்ஷன் தெரிஞ்சு அவங்க அம்மா பாப்பா அப்படி தட்டி பார்க்குற கை கால் சிலிண்டு இருக்கு. மம்மா மம்மா சொல்லிட்டு போகிறான். ஜங்ஷன் எழுப்புறான். ஜிம்மினுக்கு ஹாஃப் வயசு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஜங்ஷன் சொல்லிட்டாங்க மம்மா எப்படி கேட்குறான். ஜங்ஷன் அப்படி சொல்லி ஜிம்மின் பக்கத்துக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணவே முடியல. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. உடம்பு பாடிக்குள்ள சிலிண்டு இருக்கு. டேக்கு பேபிக்கு படம் டக்குன்னு டேக்கு ஃபோன் பண்ணி டேக் வராங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ராஜிமா ஒருத்தர் மார்க்கெட் போயிருப்பாங்க. இப்போ டைம் பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டாங்க. சொல்லி ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அதை சொல்கிறாங்க சொல்லிட்டாமா சொல்கிறாங்க. இப்போ ராஜிமா ஓடி வராங்க. இப்போ பாருங்க தம்பி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பார்த்தா நம்ம அந்த பக்கம் ஜிம்மின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்க்க பயமாக இருக்குது. ஜிம் தம்பி என்னாச்சு கேட்குறாங்க. ஜம் தம்பி கால் பண்ணுவாங்க கேட்குறாங்க. இல்லை நீங்கள் கால் பண்ணாதீங்க ஜிம்மின் சொல்லிட்டாங்க. என்னாச்சுப்பா உனக்கு கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் பக்கத்து டிராவில் இருக்குது. டிராவில் ஒரு ஃபைல் இருக்குது. இதை ஜம் கூட கொடுத்துருங்க சொல்லிட்டு காமா ஜம் கூட கொடுத்துருங்க சொல்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் இதை ஜம் கூட கொடுத்துருங்க சொல்லிட்டு ஆமாம் கொடுத்துருங்க சொல்லிட்டு நம்ம பைட் ஆண்டிக்கிட்ட நம்ம ஜிம்மில் கொடுக்குறாங்க. ஆண்டிக்கு புரியவே இல்லை. இப்போ நம்ம ஜிம் ஜங்ஷன் மாடியில் தான் ஜிம்மில் லேப் இருக்குது. ஹெட் வந்து லேப்பில் இருக்குது. ஜிம் பார்க்குறோம். ஜங்ஷன் சொல்லிட்டு மம்மா சொல்லிட்டு மம்மாவும் முடியல. மம்மா முடியவில்லை பிரிட் பண்ண முடியல. சரியா மம்மா போயிடும்னு நினைக்கிறேன். பத்திரமா இருக்கியா அம்மாவுக்கு ஒரு கிஸ் கூட சொல்கிறாங்க. ஜிம் பேபி மம்மா சொல்லிட்டாங்க. ஒரே மம்மா கிஸ் தரியா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பேபி போயிட்டு ஜிம்மோட ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுது. இப்போ ஜிம்மோட பேபியோட ஃபோர்கிட்ட கிஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் பேபி தூங்கிட்டு இருக்கா. அவள் தூங்கிட்டு இருக்கா. நல்லா தூங்குவாங்க. இப்போ டக்குன்னு ஜிம்மின் பேபியோட ஹேண்ட் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பாரு ஜங்ஷன் எல்லாம் சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க டாடாக்கும் பாப்பாவுக்கும் தெரியக்கூடாது. சரியா நான் இல்லைன்னு தெரியக்கூடாது. புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. டே பார்க்குறது ஜிம்மின் சொல்கிறாங்க. டே எனக்கு டைம் நினைக்கிறேன். டே நீ கூட்டிகிட்டு போகிறா கேட்குறாங்க. இப்போ டேவும் 1 செகண்ட் சொல்லிட்டு ஒரு டாக்டர் வழி ஆம்புலன்ஸ் சார் வைக்கலாம் அவசரம் முடிவு பண்ணுறாங்க. டேவும் கால் பண்ணுறாங்க. அது பக்கம் டிரைவர் அது பக்கம் வெளில கேட்குறாங்க. சார் நாங்கள் எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விட்டுட்டு டாக்டர் வழியாக வாங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு ஜிம் லக்கேஜ் தான் பேக் பண்ணுறாங்க. எனக்கு நம்ம டே கூட ஜிம் போன மாதிரி பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குற மம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்ஷன் மம்மா லவ் யூ ஸோ மச் சரியா சொல்லிட்டாங்க. மம்மா சொல்கிறாங்க மம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறேன். பாப்பாவை ரொம்ப லவ் பண்ணுறேன். டாடாவை லவ் பண்ணுறேன். ஆனால் கூட எல்லாம் இருக்க முடியாது போது வைக்க மன்னிச்சிக்கும். டாடா பத்திரம் பார்த்து கொடுத்தா போக சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க மம்மா ப்ராமிஸ் பண்ணி கொடு. எந்த ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க ப்ராமிஸ் பண்ணி கொடு சொல்கிறாங்க. டே அப்படி கூப்பிட்றாங்க. டே திருப்பி வந்து சொல்லிட்டு உங்கள் வாட்டே இருக்க போகிற கிடைக்கிற சொல்லிட்டு பாரு 2 பேர் சேர்ந்து ப்ராமிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க ப்ராமிஸ் பண்ணிட்டே சொல்கிறாங்க. டேவும் ஜிம்மில் சேர்ந்து டேவும் நம்ம பேபி தான் ஜிம்மில் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க சேர்ந்து. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உன்னை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். ஜிம்மில் டேவும் பேபி சொல்கிறாங்க. டேவோட கன்ஃபர்டியாஸ் ஜிம்மில் லக்கேஜில் பேக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பேபி தான் ஜிம்மில் பார்த்துட்டு இருக்கு. மம்மா சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க. மம்மா நான் ஒரு பிளேஸ் போக சரியா சொல்கிறாங்க. எங்கே மம்மா சொல்கிறாங்க. எனக்கு டே அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். நானும் டாடாவும் ஃபஸ்ட் டைம் ஹனிமூன் போன பிளேஸ் ஓகேவா அது சுவிட்சர்லாந்து சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து சொல்கிறேன். சுவிட்சர்லாந்து போகிறோம். அங்கே தான் வந்துட்டு அம்மா வந்துட்டு இப்போ நல்லா பண்ண சொல்லி நான் வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மம்மா சொல்கிறாங்க. என்ன தங்கத்துங்க மம்மா லவ் யூ மம்மா பேபி தான் சிம்பிளாக பேசுங்க. கப்படியில் அழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்துட்டு நான் அதுக்கு தனியாக போன பார்த்து அந்த வாழ்க்கை எப்படி பிறந்து எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் போகிறப்போ என் குழந்தை அப்படி படுத்திருக்கேன் பாரு. என்ன நான் வந்துட்டு உங்ககிட்ட தான் பெரியவனா தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லியிருக்காங்க. மம்மா சொல்லிருக்காங்க. ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இந்த செகண்ட்குள்ளே இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜிம் சொல்கிறாங்க. அவள் சொல்லக்கூடாது சொல்லி ஜிம் பேபி சொல்கிறது. இப்போ ஜிம்கிட்ட பேச்சு வரல. மம்மா ரொம்ப பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டே திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிம் டே கிட்ட வராங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா ஜிம் நம்ம ஜங்ஷன் லேப்ல தான் இறந்து போயிருப்பாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மி நம்ம கத்துறாங்க. இப்போ நம்ம போய் பார்க்கலாம். அங்கிள் சொல்கிறாங்க. ஜங்ஷன் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு சொல்கிறாங்க. இப்போ மம்மா வந்து பேசவே ஜிம்முக்கு பாரா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கை கால் தொட்டு பார்க்குறாங்க. ஃபுல்லாகவே அவர் இறந்துட்டாங்க. அவங்க ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம போய் பார்க்குது. அம்மா வந்துட்டு போயிட்டாங்களா கேட்குறாங்க. இந்த வீடு இந்த பெட்ரூம் ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. எனக்கு அவர் லைஃப் இங்கே வாழ்ந்துருக்காரு. போய் பார்க்குது. அங்கிள் சொல்லிட்டாங்க. ஜங்ஷன் சொல்கிறது கேளு ஓகேவா. நான் இப்போதைக்கு மம்மா கூட்டிகிட்டு டாக்டர் விட போகிறேன் ஓகேவா. நாங்கள் போனது நான் போனதுக்கப்புறமா டாடா கால் பண்ணி சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க. அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறாங்க. எனக்கு அவங்க பிடிச்ச பிளேஸு செகண்ட் ஒன்று லேப்பில் அவங்க இறந்துருக்காங்க. அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. சரியாக சொல்கிறாங்க. அந்த வேர்ல்டுக்கு வரும்போது வேணால் அவனுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். அவன் எப்படி இருந்திருக்கான்னு யாருக்கும் எதுவுமே தெரியாமல் அப்பா அம்மா யாரும் தெரியாமல் இருக்கலாம். எல்லாமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ அவன் சந்தோஷமாக இருப்பான். எனக்கு அவனை பையன் நான் இன்னொரு அப்பா அவன் சொல்லுவான். அப்பளுக்கும் சந்தோஷமாக இருப்பான். சரியாக டேஸ்ட் சொல்கிறாங்க. டேயோட கன்ஃபர்ட் டேஸ்ட் தான். இப்போ நம்ம சான்ஸ் பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. பாருங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. சரி அப்பாவுக்கும் பாப்பாவுக்கு தெரியக்கூடாது. இதை கூட்டிகிட்டு போட்டா சொல்கிறாங்க. பேபி தான் 1 செகண்ட் அங்கிள் சொல்லிட்டு பேபி கிட்ட வந்து ரெஜிமெண்ட் ஃபார் கிஸ் பண்ணுது. பாருங்க மம்மா பீஸ்ஃபுல்லாக இருங்க. உங்கள் லைஃப் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். எனக்கு நீங்கள் ஹேப்பியாக இருக்கணும். நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் லைஃப் கூட எங்களுக்கு அம்மாவாக இருப்பீங்க.
ஏன்னா உங்களுக்கு நானே உங்கள் பையனை பாருப்போ சரியா பேபி சொல்லிட்டு இருக்கேன், ப்ரௌடாக ஃபீல் பண்ணி எல்லாமே பண்ணுறேன் அம்மா பேபி சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜாட்டியே பார்க்குறாங்க, அழக்கூடாது சொல்லிட்டே வந்துட்டு ஜிம்மில் லக்கேஜ் அப்புறம் ஜிம்மில் தூக்கிட்டு பேக்டர் வழியாக போகிறாங்க. போயிட்டாங்க அப்புறம் ஆம்புலன்ஸ் வைக்கிது, அப்படியே உட்கார வைக்கிறாங்க, படுக்க வைக்கிறாங்க ஜிம்மில். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்துட்டே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இது தெரியுமான்ட்டு உங்க கூட ஸ்பெஷல் பாடி இருக்குது, உனக்கு எதுவுமே அரக்கலாம் சொல்லி நினைப்ப தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு கூட நினைப்பேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம போயிடலாம் என்கிட்டே வந்து ஜிம்மில் கூட்டு விடாங்க, எனக்கு சுவிட்சர்லாண்ட் ஓகேவா ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஜிம்மில் சொல்லிப்பாங்க டேக்கிட்ட எனக்கு ஒரு ஆசை டே சொல்லிட்டு என்னடா அப்படி டேக்கிட்டு இருப்பாங்க. நானும் ஜங்காவும் ஹனிமூன் போனால் சொல்லி எங்கன்னு கேட்கும்போது நாங்கள் வந்து சுவிட்சர்லாண்ட் போன சொல்லிட்டு சுவிட்சர்லாண்ட் தான் சொல்கிறாங்க பாருங்க. சுவிட்சர்லாண்ட் தான் போயிருந்தோம், அங்கே அந்த பேச ரொம்ப அழகாக இருந்துட்டு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்டாக போய் நானும் ஜங்காவும் அங்கே இருக்கு நம்ம ஆசைப்பட்டதுக்கு ஆமாம் அங்கே தான் இருக்குது ஆசைப்பட்டேன். ஈவன் ஜங்காவுக்கு தெரியாமல் நான் ஆன்லைனில் ஒர்க் பண்ண சொல்லி என்னத்துக்கு ஆமாம் ஜங்கா வந்து ஆஃபீஸ் ஒர்க் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் ஆன்லைனில் ஒர்க் பண்ணேன். பாப்பா ஸ்கூல் பண்ண சும்மா தான் இருப்பேன். அப்போ ஆன்லைனில் ஒர்க் பண்ணி நான் ஒரு மணி ஏர்ன் பண்ணேன். அது ஒரு ப்ளேஸ் வாங்கியிருக்கேன். ஜங்காவுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அது கொடுக்க முடியாது போயிடுச்சு. இப்போ அந்த பிளேஸ் தான் சொல்லிட்டு அந்த பிளேஸ் சொல்லிட்டாங்க. அந்த பிளேஸில் நீ வந்துட்டு எனக்கு ஃபியூனரல் பண்ணிட்டு சொல்லிட்டேன். எனக்கு ஆமாம் அங்கே வந்துட்டு ஃபியூனரல் பண்ணிட்டு ஜங்காட்டு எனக்கு நான் இங்கே இருக்குது இங்கே நேரத்து போகிறது ஜங்காவுக்கு தெரியக்கூடாது. செகண்ட் இங்கே எதுவும் பரிசுமன் வைக்க வேணாம், நீ அங்கே இருக்கா வைக்கிறியா கேட்குறேன்னு கேட்க. அங்கே ஒரு அழகான மெமரிஸ் இருக்குது, ஜங்காவோட வாழ்ந்த மெமரிஸ் அங்கே இருக்குது. அந்த பிளேஸ் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் அங்கே இருக்குன்னு நினச்சி. ஆனால் இப்போ நான் லைஃப் அங்கே தான் இப்போ லைஃபை முடியுது இல்லையா, நான் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் டாக்குமெண்ட் சொல்லி கொடுக்குறாங்க. பார்க்குறேன் சொல்லிட்டு வாங்கினேன் ஜங்கா கிஃப்ட் கொடுக்கான்னு நினச்சேன்னா. ஆனால் இப்போ சொல்கிறாங்க இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை வாங்கி வச்சுருப்பாரு. இப்போ டே நினச்சி பார்க்குறாங்க. இப்போ டே வந்து ஓன் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி அவர் கூட்டிகிட்டு போகிற சுவிட்சர்லாந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு ஆல்ரெடி ஒயின் கனடா போயிட்டாங்க. ப்ரீவியஸ் பூரா ஒயின் கனடா போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஒயினுமே சுவிட்சர்லாந்து வந்திருக்காங்க. கனடா போயிட்டு அவங்க ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டு சுவிட்சர்லாந்து வந்திருப்பாங்க. ஏன்னா டேக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது பக்கம் டே ஒயின் 2 பேர் நிற்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கான அந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. டேக் பண்ணுறோம் அவ்வளோ டேஸ் வந்துட்டு இருக்கு. அவர் லாஸ்ட்டாக அவர் இது பண்ணும்போது டே ஒரு 1 செகண்ட் கிட்ட போகிற மிஸ் பண்ணுறாங்க. நீ கண்டிப்பாக வந்துட்டு நீ வந்துட்டு என்ன நினச்சி வர பண்ணிட்டேன் ஓகேவா, கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டு மாதிரியும் ஜங்கா ஜங்ஷன் 3 பேர் ஹாப்பியாக இருப்பாங்க. சரியாக கவலைப்படாத சரியா சுட்டுட்டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லைஃப் உனக்கு ரொம்ப அழகாக லைஃபாக இருக்கும். உனக்கு அது எந்த ஒரு எல்எஸ்ஸுமே இருக்கக்கூடாது ஓகேவா, எந்த ஒரு இல்லஸ் உனக்கு வரக்கூடாது, நீ ஹாப்பியாக லைஃப் வாழ்விடா அப்போ சொல்லிட்டே தான் வந்துட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க ஜிம்மிக்கு. இப்போ உங்கள் ஃபைனில் எல்லாமே முடிஞ்சிருக்கும். டேக்கு அப்படி ஒரு அழகு அப்படி மாட்டேன் ஒயின் டேவை கூட்டிட்டு கனடா போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஜிம்மிட்டே வந்துட்டு கனடா குறைய போகக்கூடாது. எனக்கு நம்ம ஜிம் நம்ம கூட இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ரீசன் நம்ம ஜங்கா அவங்க வந்து எப்போ வந்து தெரியக்கூடாது. இதான் ஜிம்மில் லாஸ்ட் விஷயம் சொல்லிட்டு அவர் கனடா வந்திருப்பாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தான் ஜிம்மா எனக்கு டேக்கு மேரேஜ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஜிம்முக்கு வந்துட்டு ஏற்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பக்கத்து 3 மந்த்துக்கு இருந்து எல்லாம் பண்ணி சடனாக ஒரு வந்துட்டு போனது அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவளை எதுக்கு இல்லைனாக்கா ஜெய்க்கு எவ்வளோ கஷ்டமாக நினச்சி பார்த்துருப்பாரு. இந்த ரீசனால அவர் எப்பவும் குறைய வரக்கூடாது சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வர வச்சு இங்கேயும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்படியும் போயிருக்கு 3 வருஷமாகவும் நம்ம ஜங்ஷன் ஒரு டைம் கூட ஜங்கோ டேவை கால் பண்ண வேண்டிய டேவை நம்பர் கொடுத்துருப்பாரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டா ஜங்ஷன் கால் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கலந்து சொல்லி நான் சொல்லிட்டு இப்போ ஜங்ஷன் ஜேக்கி திரும்பி நம்ம ஜங்ஷனை பார்க்குறாங்க. அப்படின்னா அம்மா சொல்கிறாங்க டடா சொல்கிறாங்க. அம்மா அந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அம்மா டடா சொல்கிறாங்க. டடா இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்க சொல்கிறாங்க. பொய் சொல்லிட்டு சொல்கிறாங்க டடா சொல்கிறாங்க. நீண்டு பொய் சொல்லிட்டு உங்கள் அம்மா அது மட்டும் இல்லை அப்படி தானடா சொல்கிறாங்க. டடா அங்கே பாருங்க சொல்லி புரிஞ்சுக்கோங்க டடா சொல்கிறாங்க. இல்லைடா உங்கள் அம்மா இவ்வளோ என்னோட உயிர் உனக்கு தெரியும். நான் விட வாழ்ந்துக்கு ரீசனும் அம்மா இருக்கா என்னைக்கு ஒன்று எங்கிட்ட வந்துடுவான்னு கூட நினச்சி தெரியுமா, அவன் தப்பு பண்ணிட்டு போயிருக்கேன்னு நினச்சி வந்துடுவான். இல்லை அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட பார்ப்பான் என் லைஃப்பில் வந்து ஏற்பாடு என்ன நினச்சி தெரியுமா, அவன் இங்கே இருக்கான் இந்த மாதிரி இருக்கா நினச்சி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காண்டியா ஜேக்கி சொல்கிறாங்க. டடா சொல்கிறாங்க. அப்புறம் ஜேக்கி எதுவும் சொல்லவே இல்லை. ஜேக்கி டேரக்டர் கிளம்புறாங்க. டடா சொல்லி உங்கள் பின்னாடி வராங்க எல்லாருமே. இதே அதுக்கு ஜேக்கி கேட்கறதே இல்லை எல்லாரும் கூட வராங்க. சரி ஓகே அதை சிமன்ஜி பார்க்க தான் போன புரிஞ்சுக்கிறாங்க சொல்லிட்டு டே ஒய்னு. அதுக்கப்புறம் நம்ம காய் இந்த பேபிஸ் எல்லாரும் வராங்க கூட வராங்க. பேபி ரொம்ப அழகா அண்ணா என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி தங்கச்சி கேட்குறா. அம்மா என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அம்மா வந்துட்டு எங்கே கூட ஹாப்பியாக பண்ணி சொன்னேன். அப்போ ஏன் நான் போய் சொன்னேன் அம்மா நம்ம இந்த வாழ்க்கை இல்லையா கேட்குறா. ஜங்ஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக ஜங்ஷி அழகாக சொல்லிட்டு அப்படி அழகாக டேஸ்ட் பண்ண அவாய்ட் பண்ணுறாங்க. ஃபைனல் வந்து பக்கம் நம்ம ஜேக்கி வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டில் வந்து உட்காடுறாங்க. இவங்க சேர்ந்து அதே ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரீச் ஆகுறாங்க சுவிட்சர்லாந்துக்கு. அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜேக்கி எந்த பிளேஸ் சொன்னாலும் ஞாபகம் இருக்குது ஜிம்மின் அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா ஜான் ஜிம்மின்னு சொல்லிட்டு அவர் டேட் ஆஃப் வருது. அவர் அந்த பிறந்த டேட் அதுக்கப்புறம் அவர் டெத் ஆன டேட் ரெண்டுமே மென்ஷன் பண்ணி அவர் அழகான அந்த பிக்சர் அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க சீட் பண்ணுறல என்ன நீ ஜேக்கி பார்க்குறாங்க. இப்போ அதே பார்க்குறாங்க ஜங்கா சொல்கிறாங்க என்ன சீட் பண்ணுறலடா நான் மட்டும் சொன்னேன்டா என் லைஃப் என்னது உன் கூட தான் சொன்னேன்டா அப்படி இருந்து கூட சீட் பண்ணுறல நீ என்ன சரி ஜேக்கி கேட்குறாங்க. பேபி பார்க்குறாங்க டடா சொல்கிறாங்க. ஜெக்கி அது யாரும் பேசவே இல்லை. ஏன் அப்படி பண்ண ஜெக்கி தான் வந்துட்டு அப்படி ஹெட் வந்து அந்த சுமன் இடிக்கிறாரு. ஜங்கு கப்ப சொல்லுவா ஒயின் கூப்பிட டாக்டராக அவளுக்கு பயமாக இருக்குது என்ன பண்ண சொல்லிட்டு இப்போ காத்துக்கிட்டே ஜங்கா சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்கு பார்க்குறாங்க எனக்கு தனியாக விட தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு பாருங்க சரி ஓகே அவள் அழுதான் சரியாயிடுவான் எனக்கு அவள் அழுதான் கொஞ்சம் சரியாயிடும் சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். சரி சொல்லிட்டு இவ்வளோ உண்மை சொல்லிட்டோம் அவனுக்கு எதுவும் ஆக சரியாக வந்து அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க. தனியாக நின்றுருக்காங்க. ஜங்ஷி பயங்கரமான ஜங்
ஜங்ஷிமா அழாதரா ஜங்ஷன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் அண்ணா போய் சொல்லிட்டாண்ணா, அம்மா வளர இல்லையாம்மா அண்ணா சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா தானே சொல்லக்கூடாது சொன்னாங்க சொல்கிறாங்க. என் அம்மா அங்கே இல்லையா ரொம்ப அழுதுட்டுருக்காவா. என் அங்கிள் உங்கள் கூட தான் அம்மா இருக்குன்னு நினச்சேன், அம்மா ஹாப்பி போதுன்னு நினச்சேன் சில பேர் சொல்லிட்டுருக்கா. கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜங்ஷி அப்படி சொல்லிட்டு வித்தியாசம் வெயிட் பண்ணுறாங்க. அழக்கூடாது சொல்லிட்டாங்க. அந்த மியூரி பாப்பா தான் அக்கா அழக்கூடாது அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்குது. இந்த பக்கம் பேபி ரொம்ப ஜங்ஷி ரொம்ப அழகா. இந்த பக்கம் ஜங்க் தான் அப்படின்னு பார்க்குறாங்க. இதை சீட் பண்ணிட்டல நீ, இதை சீட் பண்ணிட்டல அவங்களுக்கு தெரியலடா. என் லைஃப் என்னது உங்க கூட நான் சொன்னேன் மேரேஜ் அன்னைக்கு மற்றவங்க பொறுத்தது எப்படி தெரியல சரியா ஒரு ஜஸ்ட் சொல்லுறதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு என்னோட மனசுன்னு சொல்லுண்டா. நீ எல்லாரும் வளர வாழ நினச்சிட்டு இருக்கியா ஜம் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பிக்சர் இப்போ ஜம் கேட்குறாங்க. சொல்லிட்டா சொல்லிட்டு நினச்சேன். நீ எல்லாரும் வளர வாழ்ந்து நினச்சிட்டு எல்லாரும் ஜம் இருக்காங்க. எனக்கு ஒன் டே வரும்னு நினச்சி தெரியுமா அது வாழ்ந்து இருக்கேன். ஒன் டே திரும்பி வரப்போ உனக்காக வெயிட் பண்ணணும். உங்களை கம்ஃபர்ட் பண்ணிருக்கும் உங்களை ஹக் பண்ணிருக்கும் உனக்காக வெயிட் பண்ணி நினச்சிருந்தேன். அவனுக்கு உங்கள் மேலதுக்கு இப்போ இருக்கிற வெறுப்பே வரலடா. வெறுப்பு கோபம் எதுவுமே இல்லைடா தெரியுமா. சின்ன வருத்தம் மட்டும்தான். ஏன் விட்டு போயிட்டு ஒரு வருத்தம் தான் தவிர இன்னைக்கு இந்த அளவுக்கு இப்படிலாம் யோசிச்சு பண்ணிட்டு போயிருக்கா. நீ ஜம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நினைச்சிட்ட பத்தி என்னடா யோசிச்ச நீ ஜம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. சரி அழுத கொஞ்சம் சரியான சொல்லி கூட உட்காந்துறாங்க. இந்த பக்கம் ஒயன் தான் ஜங்ஷன் கம்ஃபர்ட் பண்ணாங்க. பாட வயல் ஜங்ஷன் ஜங்ஷன் கிட்ட வயல் பாருங்க பாரு அழுக்கூடாது தங்கம் சொல்லி ஒரு அம்மாவுக்கு அழுத கஷ்டமா இருக்கு அழுக்கூடாது சரியா சொல்றாங்க. ஏன்டி அம்மா இப்படி பண்ணாங்க சொல்றாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்றாங்க. ரொம்ப பெயினாக இருந்துச்சுடா அப்படி சொல்லி வயல் சொல்றா. அப்போ ஜங்ஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா பாவம் இப்போ அம்மா எங்க இருப்பாங்க சொல்றாங்க. அம்மா அவன்ல நல்லா இருப்பாங்க சரியா சொல்றாங்க. அப்படியா பேபி சொல்லிட்டு இருக்கா. அம்மா ஜங்க் வயல் சொல்லிட்டு இருக்கா. இது பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. நின்று நினைச்சிட பத்தி இல்லை யோசிக்கவே இல்லை. நீ இல்லைனாக்கா அது வாழ்றது இல்லைன்னு தெரிஞ்சுனாக்கா நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் நான் இருக்க மாட்டேன்னு தெரியல. அதுக்காக நம்ம பண்ணியிருக்கேன்ல நீ இதுக்காக பண்ணிட்டு போயிருக்கியா ஜம் பார்க்குறேங்க. நான் உங்களை இல்லாமல் ஒரு நடப்படமும் வாழ்றதை விடவும் நான் வந்துட்டு உங்க கூட வரதை விட்டுருந்தேன். ஜம்ப் கேட்குறாங்க. இது பக்கம் ஒரு பர்சன் தான்டா அவங்க இதே வந்துட்டு இது வலிக்குது அவங்களுக்கு ஒரு இதே வலிக்கும் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. எனக்கே அப்படி இந்த மாதிரி உணர்வு ஒரு ஏற்படுறது இல்லை. ஜம்கா அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இங்கே வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜம்கா அந்த எந்த சிமெண்ட்ல கைட்டு வச்சு படுத்துருக்காரு. காய் பார்க்குறது சரி கொஞ்ச நேரம் படுத்துனா சரியானதான் நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகிட்டு வந்துட்டு நம்ம காய்க்கு ஜம் இவங்க பார்க்குறாங்க. ஜம்காங்க படிச்சிருக்காரு. சரி உள்ளராச்சு இதுக்கு இருக்க வாங்க கூட்டிகிட்டு போகலாம் சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஒயின் சொல்கிறாங்க. நம்ம தேவும் சரி ஓகே ட்ரை பண்ணுறாங்க. நம்ம தேவும் நம்ம காய் வராங்க. ஜம்கா அங்கே பாரு ஜம்கா சரி கூப்பிட்றாங்க. பார்த்து படுத்துருக்காங்க. பாட போதும் நான் எந்திரி சரியா புரியுது எனக்கு புரியுது சரி எந்திரி சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படி போய் ரொம்ப ஜங்க் கொஞ்சம் டேப் பண்ணுறாங்க. பார்த்து அசைவே இல்லை. இப்போ நான் தேவும் நம்ம காய் பார்க்குறேன் டே ஜம்கா அங்கே பாரு சரி கூப்பிட்றாங்க. ஜங்ஷன் ஓடி வராங்க. டடாப்பி கூப்பிட்றாங்க. இப்போ வந்துட்டு உங்க காய் சேர்ந்து தூக்குறாங்க. பார்த்து அப்படியே ஜங்கு வந்துட்டு போக மாதிரி அவர் ஹெட் வந்து அப்படியே சாயுது. இப்போ நம்ம டே பார்த்து ஜங்கு அப்படி கத்துறாங்க. இப்போ நம்ம ஜங்ஸி மியூரி வயிறு வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ஜங்கு பார்க்க காய் பார்க்குறது ஜங்கு காசு கூப்பிட்றாங்க. இப்போ டே ஒயின் பயந்துடா ஒயின் ஓடி வந்து பார்க்குறேன். அவர் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எமோஷனாக இருப்பார். அதனால எதாவது பயங்கர பண்ண ரிசல்ட் ஓடி பார்க்குறேன். ஒயின் வந்துட்டு நம்ம ஜெக்கோட ஹேண்ட் டச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து கம்பூச்சி இல்லை அவள் ஒயின் பார்க்குறான். ஜங்கு அப்படி கூப்பிட்றா. இப்போ டே பார்க்குறாங்க. ஒயின் என்னாச்சு கேட்குறாங்க. ஜங்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் எழுப்புறாங்க. டாக்டராகவும் எழுப்புறாங்க. பாரு கூப்பிடா. ஜங்ஷன் பார்க்க டாடா அங்கே பாருங்க டாடா சொல்றாங்க. நம்ம உயிருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இருந்து ஒரு நம்பிக்கையில் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். வீட்டு வந்துட்டு ஹார்ட் இப்பெல்லாம் அந்த கொஞ்சம் ஹார்ட் கொஞ்சம் பல்ஸ் ஸ்லோவாக இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு சரியான சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு ஜங்கு கிளம்பி ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அந்த டாக்டர் சொல்கிறாங்க டாக்டர் நீங்களே ஒரு டாக்டர் ஒயன் நீங்களே ஒரு டாக்டர் வந்து தெரிஞ்சிருக்காதா அவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு டே கேட்குறாங்க. டே நம்பியிருக்க மாட்டாரு. காய்ப்பாக்க டாக்டரே சொல்லியிருக்காங்க அவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு. ஓகே அவர் இறந்து இவ்வளோ நிமிஷம் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ காய்ப்பு போது கை வைக்கிறாங்க. ஜங்ஷன் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ ஜங்ஷன் பார்க்குறாங்க. இந்த மாதிரி 100% அம்மா பயந்தாங்க. நீ டாடா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. அவங்க சொல்லுறது கரெக்ட் இல்லை. டே கேட்டுருப்பாங்க ஜிம்கிட்ட ஏன்டா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதா சொல்கிறாங்க. நினைக்கிறியா ஜங்க் ஆகிட சொல்லிட்டு ஜிம்கிட்ட டே கேட்டுருப்பாங்க. அப்போ ஜிம் ஒரு சொல்லிப்பாரு. என் ஜங்கா வந்துட்டு நான் இல்லை அப்படின்னாக்கா அவன் கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஆமாம் நான் இல்லைக்கா இருக்க மாட்டான். நான் வந்துட்டு இதாகிட்டு நினச்சா தெரிஞ்சுட்டாங்க இருக்க மாட்டான். ஜங்கு எனக்கு வந்து மேரேஜ் அன்றைக்கி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருவாங்க. எல்லாரும் ஜஸ்ட் ஒரு ப்ராமிஸை சொல்லுவாங்க. ஆனால் என் ஜங்கா அப்படி சொல்லவே இல்லை. சரி அவன் வந்து அவன் மனசுன்னு சொன்னான். ஒரு என் லைஃப்னு அவன் வாழ்ந்து அவன் கூட வாழணும். இல்லை எனக்கு டெத்துன்னு ஒன்றுச்சுனாக்கா அவங்க கூட இருக்கும். ரெண்டு பேரும் கூட இருக்கணும். நீ இல்லாத உலகத்தில் வாழ மாட்டேன்னு சொன்னான். நான் கூட திட்டம் சொல்லக்கூடாது. ஜங்கா சொல்கிறாங்க என்கிட்ட அதான் சொன்னான். எனக்கு இதான் ஜிம் நான் பண்ணுவேன். என் லைஃபை டெத்து ரெண்டு கூட தான் இருக்கணும். இதான் என் மேரேஜ் ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டே இருந்துச்சு. அங்கே வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ராமிஸ் பயந்து நினச்சா ஜிம் பயந்துருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கும் ஜங்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏதாவது ட்ரூவாக லவ் பண்ணிருக்க ஹார்ட்ல லவ் பண்ணுறாரு. ஜிம்மில் தேர்வு சொல்லிப்பாங்க. அப்போ கூட கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. ஜிம்மில் அதிகமாக வச்சுக்கான ஜம்கா கிளாஸ் அப்போ தெரியும் அவருக்கு.
ஆனால் இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல ஜங்க் அது மாதிரி என்ன முடிவு இருப்பாங்க தெரிஞ்சிருக்கு ஹைட் பண்ணியிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ரீசன் இதான் இல்லை சொல்கிறாங்க. அப்படின்னா நீ இல்லாத ஒரு உலகத்தில் வாழ மாட்டான் அப்படி தானே சரி விஜய்க்கு அவனுக்கு டே பார்க்குறாங்க. பையனுக்குலாம் அப்படி ஒரு ஷாக்கு. ஒரு டாக்டர் ஏற்றுக்க முடியாது, ஒரு ஒய்ஃபை ஒரு பாஸ் இவ்வளோ லவ் பண்ணுவாங்களா? ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவங்க இல்லைன்னு தெரிஞ்சு அதை செகண்ட் வந்து உங்கள் வீடு விட்டுவாங்களா? 2 குழந்தைங்க கொடுத்து யோசிக்கவே இல்லையா? அவங்க இந்த அளவுக்கு எமோஷனல் அட்டாச் ஆகிதாங்க. அவங்க இல்லைன்றப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக அதை பிரீத்தே நின்றுச்சு. அப்படின்றப்போ அவங்க எந்த மாதிரி லவ் பண்ணியிருப்பான், அவங்களோட 5 வருஷம் அப்படி வாழ்ந்தான்றதான் அவங்களுக்கு டவுட்டு. அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, ஏன்னா அப்படி பண்ணான்ற பார்த்துருக்காங்க. என்னடா பண்ணியிருக்கேன், இதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சால் அப்படி பண்ணானா? இதெல்லாம் தெரிஞ்சா பண்ணியிருக்கான்ல, நம்ம கேரளா வந்திருக்க கூடாதோ, இவன் மீட் பண்ணிருக்க கூடாதோ, இல்லை உங்கள் ஃபேட்டு இதுதான்டா சொல்லி காய் இடறாங்க. ஜங்ஷன் பார்க்குறாடா, நீங்களும் விட்டு போயிட்டீங்களா டாடா? அது ஜங்ஷன் ரொம்ப அழகான். இப்போ ஜங்ஷன் பார்க்குறேன் அம்மா உள்ள டாடா உள்ள அப்படி தானே சரி பேபி ரொம்ப அழகான். இப்போ வயனுக்கு அப்படின்ட்டு வயன் டக்குனு ஜங்ஷன் ஹக் பண்ணுறாங்க. பாடம் சொல்லக்கூடாது. நாங்கள் இருக்க நான் இருக்கேன், வயன் இருக்க பாரு, வயன் அண்டி இருக்கேன், வயன் அம்மா இருக்கிற சரியா, வயன் அம்மா இருக்க டே அப்பா இருக்காங்க பாரு சரி கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. பேபி சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டு. டே வந்துட்டு ஜவுங்கோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அவங்க நியூஸை கேட்டதும் அவங்களும் ஏற்றுக்க முடியல. ஜவுக்கு இல்லைன்றதும் ஏற்றுக்க முடியல. இப்போது அவங்க எல்லாருமே அங்கே வராங்க. தேவோட அப்பா அம்மா ஜவுக்கோட அப்பா அம்மா எல்லாருமே ரீச் இருக்காங்க. எனக்கு சுவிட்சர்லாந்து தான். இப்போ ஜவுக்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜவுக்கு எங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே ஜவுக்கோட அப்பா அம்மா உடஞ்சி போயிடுறாங்க. அப்படின்னா ஜிமின் உன் கூட தான் சொல்கிறாங்க. ஏன்டி என் கூட இப்படி ஆண்டியாக வரப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு கூட டவுட் இருக்கும், அடிக்கடி யோசிப்பேன். எனக்கு அவன் ஜிமின் கூட ஜங்க் கூட அவ்வளோ அழகான லைஃப் வாழ்ந்தாரு, எப்படி அவனுக்கு கொண்டு பிடிச்சிருக்கும், எப்படி இந்த மாதிரி பண்ணா சொல்லி எத்தனை டைம் கோவப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் இல்லைப்பா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லாட்டி இப்போ ஜங்க்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்க் அப்படி எல்லாமே முடிச்சு இப்படி ஒரு மாதிரி படுக்க வச்சிருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் நம்ம பார்க்குறாங்க. என்னாடி இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு அந்த பையனா ஜங்க் நம்ம பார்க்குறாங்க. உனக்கு உன் ஒய்ஃப் அவ்வளோ பிடிக்க மாட்டேன், ஜிம்ல அவ்வளோ பிடிக்க மாட்டேன், உனக்கு உன் குழந்தைங்க கூட யோசிக்கவே இல்லைடா. ஜங்க் நம்ம கேட்குறேன். அந்த 5 வருஷம் எப்படி வாழ்ந்துருப்பேன், நடப்பா மாதிரி வாழ்ந்துருக்கா? அதுதான் ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. சரி உன் ஜிம்முக்கு தான் ஹாப்பியாக இருப்பில்ல, நீ உன் ஜிம்முக்கு வேணும் தானே போயிட்டேன். ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா ரொம்ப அழகாங்க. 2 குழந்தைங்களுக்கு கிராண்ட் பா கிராம சொல்லி அப்பா நடந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் ஜிம்மியோட சிமெண்ட் எங்கே இருக்க சொல்லி கேட்குறாங்க. அது பிளேஸ் சொல்கிறாங்க. அங்கே அதே பிளேஸ் இருந்துட்டு நம்ம ஜவுக்குமே அதே சிமெண்ட் பக்கத்துலேயே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜங்ஷன் பயங்கரமாக ஜவுக்கோட அப்பா அம்மா உடஞ்சி போயிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அவனோட விஷயம் இதுதான். அவனுக்கு ஒய்ஃபு தானே பெரிய யாரும் பெரிய விஷயம் இல்லை போல உலகத்தில் சொல்லி போய் பார்க்குறாங்க. உண்மையாக நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அப்படி தெரியலடா எனக்கு அந்த உலகத்தில் ஒய்ஃப் இருக்கும் கூட எத்தனை பேர் வந்து ஒய்ஃபை ஹார்ட் பண்ணிட்டு சீட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சேம் ஒய்ஃப் அப்படி நிறைய பேர் அப்படி வச்சுப்பேன் அது மாதிரி சீட் பண்ணுறாங்க. ஆனால் உன்னை ஒய்ஃப்னு நினைக்கும் போது எனக்கு ப்ரௌடாக இருக்குடா. சரியா ஜிமின் மாதிரி சொல்லியிருந்தா எனக்கு நான் ப்ளஸ் கூட பண்ண மாட்டேன். எப்படி நான் விஷ் பண்ணுவேன், நீ வந்துட்டு உன் ஒய்ஃப் கூட ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஹாப்பியாக நினச்சி அப்புறம் ப்ளஸ் பண்ணியிருக்கேன் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் அவன் இப்படி தான் பண்ணியிருக்கான். இந்த வழியோட போயிட்டான். ஜங்கோட அம்மாவுக்கு அதை ஏற்றுக்க முடியல. நீயும் போயிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்ஷன் பயங்கரமாடுறாங்க. ஃபைனலாக ஜான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து சமன் இருக்கிற பிளேஸில் 2 பேர் இங்கே நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இது பக்கம் டே பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, நீங்கள் தப்பா எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஜங்ஷன் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் என் ஃப்ரெண்டோட பசங்களாம் நான் பார்க்குறேன், என்னோட பசங்களை பார்க்குறதுக்கு ஏன் ஜிமின் அவங்களோட குழந்தைங்களை நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் பார்க்குறேன். அங்கிள் சொல்கிறாங்க. அங்கிள் அப்பா சரியாக சொல்கிறாங்க. ஒயன் சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஒயன் பார்க்குறான். நான் அவங்க எப்படி குழந்தைங்களை பார்க்குற விட்டுவா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை எப்படி சொல்கிறாங்க. ஜங்ஷன் என்னோட பொண்ணை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஜங்ஷன் என் பையனை நினைக்கிறேன் சொல்லிட்டு ஒயன் சொல்கிறான். இப்போ மேல் பார்க்குறான். எனக்கு அக்கா அண்ணா கிடச்சிட்டாங்க சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கா. இப்போ தேவை நம்ம பார்க்குறாங்க. டேங்க் சொல்கிறாங்க. அம்மா அப்பா என்னோட ஜங்குக்கும் என் ஜிமின் வேர்டில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க குழந்தைங்க அனாதை இல்லை சரி அனாதை இருக்கக்கூடாது சரியா. எனக்கா அங்கிள் ஆண்டி எவ்வளோ பார்த்துப்பாங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துட்டு என் பையனாவும் என் பொண்ணாவும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு டே சொல்கிறாங்க. காய்கறி மாதிரி டே சொல்கிறாங்க. நான் உனக்கு தப்பாக நினச்சிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஓகேவா, நீ நினச்சி தப்பு இல்லை. எனக்கா சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி கூட யோசிக்க நீ எங்கிட்டே வச்சு அவன் எங்கள் ஜிம்லாச்சு நம்ம ஜிம் நம்ம இப்படி பண்ணுவோம்னு நினச்சி கூட பார்க்கலடா. நான் ஏன் யோசிக்காம விட்டுட்டேன், நான் ஏன் அப்படி வேலைடா இருக்கா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு ஓகேவா சொல்கிறாங்க. ஏடா இப்போ அவன் நிம்மதியாக இருப்பான், கண்டிப்பாக நிம்மதியாக இருப்பான், ஏன்னா அவன் ஜிம்கிட்ட போயிருப்பான், அவன் நிம்மதியாக இருப்பான்னு சொல்லிட்டு இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு பிளேஸை பார்க்கண்டா ஃபுல்லாக ஒரு மாதிரி புகை மூட்டமாக இருக்குது. அந்த இடத்துல நிறைய பூக்கள் ஒரு அழகாக இருக்குது. ஒரு பையன் அப்படியே ஒரு அமைதியாக உட்காந்துருக்கான். கண்டுபிடியாக சொல்ல இப்போ அவங்க பக்கத்து போய் ஒரு பாசம் போய் உட்காராங்க. கோமா அப்படி கேட்குறாங்க. இப்போ பாசம் திரும்பி பார்க்குறாங்க. கோமா உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த பாசம் அவங்க அடிக்கிறாங்க. உனக்கு தெரியாதா நீ இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு தெரியாதா கேட்குறாங்க. இது ஹெவன்டா ஓகே இது ஹெவன் தான். இப்போ நம்ம அந்த பாசம் மேலே ஜிமின் ஓகேவா ஏன் குழந்தைங்க அழகா வச்சு வந்தால் கேட்குறாங்க. எனக்கு என்னோட முதல் குழந்தை இல்லையே சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்லி என்ன முதல் குழந்தை இல்லையே, நீ இருக்கிற நினச்ச உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன், நீ இல்லைன்றப்போ நான் எப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. நினச்சியா இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு நினச்சிட்டியா கேட்குறாங்க.
ஆனால் சொல்கிறாங்க குழந்தைகளை கண்டிப்பாக பார்த்துப்போங்க, அப்பா அம்மா பார்த்துப்போங்க, கண்டிப்பாக பார்த்துப்போங்க சரியா. ஏன்னா நீ இல்லாமல் இருக்க முடியாது, உனக்கு எவ்வளோ கோவம் தான் அடிச்சு கொத்திட்டிக்கும், ஆனால் அவனை விட்டு நடக்க முடியாது சரியா. நீ அங்கே தான் இருக்க, நீ வந்துட்டு நான் இருக்கிற புக்கில் நீ இருக்க நினச்சிருந்தேன். ஒன் இயர் தேடி கூட வருது உனக்காக காத்துட்டு தான் வெயிட் பண்ண தவிர மற்றபடி நான் வந்துட்டு நான் அப்படி உயிரிழந்த உருவமாக வாழ்ந்துட்டு இருந்தேன் சரியா. ஆனால் என்னன்னு தெரியலப்போ என் உயிர் மட்டும் அங்கே இருக்குமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏன் ஜம் கடி பண்ண சொல்கிறாங்க. எனக்கு என்ன உயிர் அங்கே இல்லையே, என் உயிர் இங்கே தான் இருக்குது. அது அங்கே வந்துட்டேன் ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஜங்கு கமிச்சு ஜிம்மில் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாங்க. இப்போ ஜிம் படி ஜங்கு கூட செஸ்ஸில் சாயிறாங்க. எப்படி இருக்கா சரியா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க லைஃப் டெத்து ரெண்டு பேரும் கூட தான் சரியா. எத்தனை பேருக்கு கிரேஸோ தெரியும் எனக்கு தெரியாது. ஆனால் என் ஒய்ஃபை அப்படி தான் காதலிக்கிறேன், இப்போ லவ் பண்ணுறேன் ஓகேவா. அவன் எல்லாம் விதத்தில் வாழ மாட்டேன், வாழ்ந்தால் நான் அவங்க கூட வாழணும், செத்தாக அவங்க கூட சாகணும். இனி ஒரு லைஃப் யோசிச்சுகள் பார்க்க வேண்டிய பாசனையும் இன்னொரு லைஃபையும் ஒரு வாழ்க்கையில் இல்லாத ஒரு வாழ்க்கையில் யோசிச்சுகள் பார்க்க முடியாது. ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் அப்படி ஜங்கு கூட சொல்கிறது பற்றி அழுதுகிட்டே இருக்காங்க. ஜங்ஷன் வாழ்வாங்களே சொல்கிறாங்க. அங்கே ஃபாரஸ்ட் காமிக்கிறாங்க. இப்போ மேலே இவங்க பார்க்குற மாதிரி கீழே ஜங்ஷன் ஒய்யனும் டேவும் லீகல் அடை பண்ணிக்கிறாங்க அதோட பசங்களாம். இப்போ ஜங்ஷன் பார்க்குறான். ஆர்டிஸ்ட் டேடா சொல்கிறாங்க. இப்போ டேக்கு பேப்பருக்கு கூப்பிட சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. நமக்கு அங்கிள் டேடா தான் ஓகேவா. ஜங்ஷன் சொல்கிறாங்கக்கா டே சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிறாங்க சரி. அதுக்கப்புறம் அங்கிள் ஆண்டி இல்லை ஓகேவா, அம்மா அப்பா நாங்கள் உங்களை பத்திரம் பார்த்துப்போம் ஓகே. பேக் டு கொரியா போகிறோம் சொல்லிட்டு கொரியா சொல்கிறாங்க. பேக் டு கொரியா போகிறோம் எனக்கு இது வரைக்கும் நாங்கள் ரீசன் இதுதான் ஓகேவா. இப்போ நம்ம அங்கே போகிறோம், அங்கே போய் இருக்கலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ஓகே பேக் டு கொரியா கூப்பிட்டு போகிறாங்க. என்ன தேவோட அப்பா அம்மா ஜங்கோட அப்பா அம்மா காய்ச்சல் எல்லாமே திரும்பி வராங்க. இந்த இப்படியாக இவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இது விஷயம் தெரிய வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடுறாங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஒரு பசங்க இருப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு பசங்க லவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு பேச தெரியும் தெரியல. ஆனால் உண்மையாக காதலிக்க மட்டும் தெரியாத வழி என்னன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் டேஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒய்யனும் சரி டேவும் சரி ஜங்ஷன் தன்னோட சொந்த குழந்தைங்க பார்த்துக்கிறாங்க. மியூரி பார்த்தா அக்கா அண்ணான்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக இருக்கா. ஜங்ஷன் தன்னோட அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழவே இல்லை. அவங்க அழகிற டேஸில் வெயிட் பண்ணிட்டு அப்பா அம்மா நீங்கள் பார்த்துருக்குன்னு தெரியும் சரியா. நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வேர்ல்டு பெஸ்ட்டு பேர் இந்த வேர்ல்டு தான் அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவேன் எனக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி சரி உங்களை வந்து ரோல் பண்ணுறேன் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ டேக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உங்களை அப்பா அம்மா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க நடந்து சரியா சொல்கிறாங்க. இந்த அப்பாவும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்பா ஜங்ஷன் டே ஹக் பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் ஜங்ஷி நம்ம வயனை ஹக் பண்ணிக்கிறான். மியூரி வந்துட்டு என்ன தூக்குங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் தூக்குறான். பாப்பா தூக்கிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ணா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அவ்வளோ பாசமாக இருக்கா. இப்போ காயை போட்டு பார்த்துக்கிறாங்க. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜங்கு ஜிமிடும் நடந்து பார்த்துட்டு நம்ம போலாமா சார் ரெண்டு பேரும் ஹேண்டை பிடிச்சிட்டு வாக் பண்ண நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதத்தையும் ஒரு ஸ்பெஷல் கார்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை யாரும் பிரிக்க முடியாது சரி, அது பூமியிலும் சரி இல்லை வந்துட்டு வேறு எந்த பிளேஸாலும் சரி உங்களை யாரும் பிரிக்க முடியாது. நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ஒருத்தர் இன்னொருத்தருக்காக பிறந்தவங்க தான், உங்களை யாரும் பிரிக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கும் இப்படி ஒருத்தர் ஹேண்டை பிடிச்சிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பையன் அவார்டு வாங்குறாங்க ஸ்டேஜில். அதை பார்த்து 3 பேர் 4-5 பேர் ரொம்ப ஹாப்பியாக கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா டே அதுக்கப்புறம் ஒய்யனு ஜங்ஷி மியூரி காய் அதுக்கப்புறம் காயோட ஒய்ஃப் ஜெயகுப் அவங்களோட பையன் டேனு அதுக்கப்புறம் ஜங்கோட அப்பா அம்மா டேவோட அப்பா அம்மா சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தா அவங்க பையன் ஜங்ஷன் தானே ஓகே பெஸ்ட் ரைட்டர் ஆஃப் தி இயர் சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்கான். அவன் ஒரு புக்கு எழுதினா ஓகே ஒரு ஸ்டோரி எடுத்து நாவல் எழுதியிருக்கான். அதில் பெஸ்ட்டு ஒரு ஸ்டோரியாக அதான் செலக்டாக இருக்குது. எப்படினாக்கா வேர்ல்டு ஃபுல்லாக எப்படினாக்கா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா யூ ஆர் தி மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணிப்பா. அதில் அப்பா அம்மா லவ் ஸ்டோரி தான் எழுதியிருக்கான். ஆனால் அவங்க அப்பா அம்மா பேரை மென்ஷன் பண்ணல. ஏன்னாக்கா அவங்க வந்துட்டு அவங்க யாரும் இப்படிலாம் தெரிஞ்சிக்க வேணாம், அவங்க லைஃப் நடந்தது எழுதல. ஆனால் இப்படி ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்கான். அதை பார்க்குற எல்லாருக்கும் இப்படி ஒரு இருந்தாங்களா சொல்லிட்டு அவங்களும் இதை ஏற்றுக்கு நம்ப முடியல. சில பேருக்கு நம்ப முடியல. சில பேர் படிக்கிறப்ப அழகாங்க அவ்வளோ அழகாக இருக்குது கேட்கறதுக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லைஃப் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அதுவும் நம்ம ஃபுல்ஃபில்லாக ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லிட்டேன். நான் இந்த ஜென்மத்தில் ஃபுல்ஃபில்லாக ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்காங்க. இப்போ ஒன்றா தான் இருக்காங்க. அவங்க எப்போ ஒன்றா தான் இருப்பாங்க ஓகே. ஜேக்குப் ஃபாரெவர் இந்த ஸ்டோரி உங்களுக்கு மேபி ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஆனால் அவங்க ஒன்றா தான் இருக்காங்க. அவங்க பிரிஞ்சிலாம் போகலாம், ஒன்றா தான் இருக்காங்க. ஜஸ்ட் 5 years பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ ஹெவன்லையோ இல்லை இடத்துலையோ ரெண்டு இடத்துல ஒன்றா தான் இருப்பாங்க ஓகே. அவங்க யாரும் பிரிக்க முடியாது. இந்த இமேஜினேஷன் வேர்ல்டில் ஜேக்குக்கு தான் பெஸ்ட்டு பாருங்க வேர்ல்டு ஓகேவா. அது உங்களுக்கு புரிய நம்புறேன். மேபி நான் ஒரு ஸ்டோரியில் ஹார்ட் பண்ணியிருந்தாக்கா ஐம் சேட் ஓகேவா. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டோரியில் ஜிமினோ ஜங்கோ டேவோ ஈவன் மொத்த பிடிஎஸ் மெம்பர்ஸோ டெத் ஆகிற மாதிரி சீன் வராது ஓகே. ப்ராமிஸ் ஓகேவா, உங்களை ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் வைக்க மாட்டேன். அது வந்து வேறு ஹெல்த் இவ்வளோ ஸ்பாயில் ஆகிட்டு வாய்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்தோன்னு கேட்குற ஸ்டோரியை உண்மையாக சொன்னாக்கா எனக்கு நான் உங்களுக்கு தேங்க் தான் பண்ணுறதா இல்லை சாரி கேட்குறது தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு எவ்வளோ லவ் சப்போர்ட் கொடுக்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் மொபைல் பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. அந்த ரீசன் தான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகே. கோச்சிக்க மாட்டேங்க நம்புறேன். எல்லாரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா. உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரி வராது. நான் என்னோட ப்ராமிஸ் ஓகேவா. இதுக்கப்புறம் யாரும் ஸ்டோரியில் இறந்து போக மாட்டாங்க ஓகேவா. நம்புறேன். நான் உங்களுக்கு இந்த ப்ராமிஸை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா. ஹாப்பியாக இருக்குங்க நம்புறேன். பாய் டேக் கேர் எவ்ரிவன்.